ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமாக இருங்கள். கத்தருக்குள்ள எல்லோரும் சந்தோஷமா இருங்க. கத்தர் அதுதான் ஆசைப்படுறாரு, நீங்க சந்தோஷமா இருக்கணும். ஏன்னா ராஜா சமூகத்துல நெகேமியாவோட முகம் ஒரு நாளும் துக்க முகமா இருந்தது இல்லை. ஸோ இந்த நேரத்திலையும் உங்க முகம் துக்க முகமா இருக்குதா? இந்த நேரத்துல கத்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக கடந்து வருகிறது. கத்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக கடந்து வருகிறது. உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். உங்கள் துக்கம் சந்தோஷமா மாறப்போகுது. எதை குறித்து நீங்க துக்கப்பட்டு இருக்கீங்க, எதை குறித்து நீங்க வருத்தப்பட்டு இருக்கீங்க, எதை குறித்து நீங்க கவலைப்பட்டு இருக்கீங்க, அந்த கவலைகள் எல்லாம், அந்த துக்கங்கள் எல்லாம் சந்தோஷமாக மாற்றுகிற தேவன். அவர் சந்தோஷமா மாற்றுவார். அவங்களுடைய துக்கங்களை, உங்களுடைய கவலைகளை, நீ போய்க்கிருக்க சுச்சுவேஷன்ல பயங்களை, அவர் எல்லா காரியங்களையும் அவர் மாறுதலாய் முடிய பண்ணிக்கிற தேவன். உங்கள் காரியங்கள் மாறுதலாய் முடியும். ஒரு தீர்க்க வருஷமா சொல்றேன், இந்த டைம்ல உங்க காரியங்கள் என்னவனா இருக்கலாம், எந்த சுச்சுவேஷன், அது மோசமான சுச்சுவேஷனா கூட இருக்கலாம், ஆனா உங்க காரியங்கள் மாறுதலாய் முடிய போற டைம் இது. உங்க காரியங்கள் மாறுதலாய் முடியும், மாறுதலாய் முடியும். ஏன்னா கத்தர் உங்க பட்சத்துல இருந்து உங்களுக்காக வழக்காடுவார். கத்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவாரு. உங்கள் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருந்தாலும் பரவாயில்ல, உங்கள் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா கத்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார். கத்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவாரு. அவரை சார்ந்துக்கோ, அவரை பற்றி கொள்ளு, அவர் கூட இணைஞ்சிரு. அப்படின்னா உனக்காக அவர் யுத்தம் பண்ண ரெடியா இருக்கிறார். உனக்காக அவர் யுத்தம் பண்ண ரெடியா இருக்காராம். சோ இந்த நேரத்துல கூட கத்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார். நீ எதற்காகவும் கவலைப்பட வேணாம். நீ சும்மா இருப்பீர்கள், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். கத்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்க தான் போய் அவங்கள பழி வாங்கணும், அவங்க நம்மளை குழிக்குள்ள தள்ளிட்டாங்க, நம்மளும் அவங்கள குழிக்குள்ள தள்ளணும்னு சொல்லிட்டு நீங்க போய் பழி வாங்க வேணாம். ஏன்னா அவர் சொல்லியிருக்காரு, பழி வாங்குதல் எனக்குரியது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ நீங்களாம் போயிட்டு ஒருத்தவங்களை பழி வாங்குற எண்ணத்துல இருக்காதீங்க. கத்தர் அதை பார்த்து கொள்வார். கத்தர் உங்களை அழைத்திருக்காருன்னா அவருடைய அழைப்பு மாறாமல் இருக்கும். அதாவது அவர் அழைத்த அழைப்பும் அவருடைய கிருபை வளங்களும் என்றுமே மாறாது. சோ உங்க வாழ்க்கையில அவருடைய கிருபை உனக்குள்ள சஸ்டைன் ஆகிட்டே இருக்கணும்னா நீ பழி வாங்காத. நீ பழி வாங்குற இடத்துக்கு என்னத்துக்கு போயிருந்தனா அவர் உனக்காக வேலை செய்வதை நிறுத்தி விடுவார். நீ பழி வாங்குறப்பா, நான் எதுக்குப்பா, என்னோட நான் ஒரு வாக்குத்தத்தை உனக்கு கொடுத்தேன், நான் உனக்கு ஒரு வாக்கு கொடுத்தேன், நான் பாத்துக்கிறேன்னு. ஆனா நீ என்னுடைய வார்த்தைகளை மதிக்காம நீ போய் பழி வாங்கணும்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் நான் எதுக்கு வேலை செய்ய வேண்டும்? அவர் ஏன் வேலை செய்யணும்? அதனால பழி வாங்குவது அவருக்குரியது. ரிவெஞ்ச் இஸ் மைன். அவர் எல்லாத்தையும் பார்த்துப்பாரு. நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா அவர் கிருபையை சார்ந்து கொள்ளணும். ஆண்டவரே எனக்கு வாக்கு பண்ணிருக்கீங்க, ஆண்டவரே அந்த வாக்கு தத்துவத்தை கெட்டியா பிடித்து கொள்ளுங்கள். அந்த வாக்கு தத்துவத்தை கெட்டியா பிடிச்சு வச்சுக்கோங்க. சோ அவர் எல்லாத்தையும் பார்த்து கொள்ள அவர் ரெடியா இருக்கிறாரு. நீங்க அந்த வாக்கு தத்துவத்தை கெட்டியா பிடிக்கிறது நீங்க ரெடியா இருக்கீங்களா? கொஞ்ச நாள் ஆக அந்த வாக்கு தத்துவத்தின் மேல ஒரு தேய்மானம் உங்களுக்கு விடுகிறது. அந்த வாக்கு தத்துவத்தின் மேல ஒரு தேய்மானம் விடுகிறது. இது நடக்குமா நடக்காதா என்ற ஒரு சந்தேகம் உங்களுக்குள் வருகிறது. அந்த சந்தேகத்தை கொண்டு வருவது பிசாசு. சோ இந்த நேரத்துல கூட அந்த சந்தேகத்தை எல்லாம் கட்டி வைக்கிறேன். அந்த சந்தேகத்தை கொடுக்குற ஆவிகளை எல்லாத்தையுமே நான் கட்டி வைக்கிறேன். உங்க வாக்கு தத்துவத்தின் மேல ஒரு சந்தேகம் வருதுல, அந்த சந்தேகத்தை கொடுக்கறது பிசாசு பண்ற வேலை. ஆண்டவர் உனக்கு வாக்கு பண்ணியிருக்காருன்னா அவர் எப்படினாலும் அதை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். அதை எப்படினாலும் அவர் செய்வாரு. இந்த டைம்ல தான் செய்வேன், இந்த டைம்ல செய்வேன், இல்ல இத்தனை மாசத்துல செய்வேன், இத்தனை வருஷத்துல செய்வேன், அதெல்லாம் கணக்கு கிடையாது. அவருக்கு கணக்கே கிடையாது. அவருக்கு ஆலோசனை கொடுப்பவன் யாருமே கிடையாது. அவருக்கு ஆலோசனை கொடுக்க யாருமே கிடையாது. சோ அவரோட இடங்க இது. அவர் நினைச்சா எங்க வேணா விதைக்கலாம். அவரோட பூமி. அவர் நினைச்சா எங்க வேணா விதைக்கலாம், யாருக்கு வேணா ஆசீர்வதிக்கலாம், எத்தனை பேரை வேணா ஆசீர்வதிக்கலாம். அவரை கேள்வி கேட்க நம்ம யாரு? சோ அவருக்கு பிரியமானவர்களுக்கு அவர் அதெல்லாம் பண்ணி கொண்டிருக்கிறார். நீங்க ஆசீர்வாதத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்களா? நீங்க ஆசீர்வாதமாக இருக்கிறீர்களா? நீங்கள் பிரியமானவர்கள். கிறிஸ்துவுக்குள்ள நீங்க பிரியமானவர்களா இருக்கிறீர்கள். ஆண்டவர் உங்க மேல ரொம்ப ரொம்ப பிரியமா இருக்கிறனாலதான் உனக்கு இதுவரைக்கும் ஜீவனை கொடுத்து ஓட வைத்துக் கொண்டிருக்கிறார். எத்தனையோ பிரச்சனை மத்தியில நீ கடந்து வந்திருக்கலாம், எத்தனையோ சூழ்நிலை நீ கடந்து வந்திருக்கலாம். ஆனா அந்த அத்தனை சூழ்நிலையும் அத்தனை பிரச்சனையும் நீ விழுந்து போகாம, நீ மடிந்து போகாமல், நீ உன்னை முறிச்சு விடாம நீ இன்னும் எழுந்து நின்று ஓடிக்கிருக்கேன்னா கன்ஃபார்மா சொல்றேன், ஆண்டவர் உன் மேல பிரியமா இருக்கிறார். அதனாலதான் இன்னும் உன்னை ஓட வைத்துக் கொண்டிருக்கிறாரு.
இல்லைன்னா நீ அந்த பிரச்சனையில முன்னாடி ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா அந்த பிரச்சனையில நீ எப்பவோ அழிஞ்சிருப்ப, எப்பவோ அழிஞ்சிருப்ப, எப்பவோ கெட்டு போயிருப்ப. ஸோ உன்னை கெட்டு போக விடாமலும் பட்டு போக விடாமலும் உன்னை காப்பாத்தி கொண்டிருக்கிறார், உன்னை காப்பாத்தி கொண்டிருக்கிறார் ஆண்டவர். ஸோ அதற்காக அவருக்கு நன்றி சொல்லு. நன்றி சொல்லதான் உன் மேல இன்னும் அவருக்கு பிரியம் அதிகமாகும். நன்றி சொல்லதான் அவருடைய இருதயத்துக்கு நம்ம ஏற்றவர்கள் ஆகும். ஏன்னா தாவீது அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவனா இருந்தான். எதனால ஏற்றவனா இருந்தானா, நன்றி சொல்லுகிற உணர்வு தாவீதுக்குள்ள அதிகமா இருந்தது. அதனால அவருடைய இருதயத்துக்கு அவன் பிரியமா இருந்தான், ஏற்றவனா இருந்தான். சோ இந்த நேரத்திலயும் நீ ஆண்டவரை மகிமைப்படுத்தணும், ஆண்டவரை பிரியப்படுத்தணும்னு நினைச்சா நீ வேற எதுவும் பண்ண வேணாம். இந்த பைபிள் படிக்கணும், இந்த ஜெபம் பண்ணணும், ஜெபம் பண்ணா ஆண்டவர் பிரியமா இருப்பாரு, பைபிள் படிச்சா ஆண்டவர் பிரியமா இருப்பாரு, இதெல்லாம் செகண்டரி. ஃபர்ஸ்ட் என்னத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, நன்றி சொல்ற உணர்வு உன்கிட்ட இருக்கா? நன்றி சொல்ற உணர்வு உன்கிட்ட இருந்தா ஆண்டவர் பிரியப்படுவார் உன் மேல. திறக்காத கதவுகள் எல்லாம் உன் வாழ்க்கையில திறந்துரும். உனக்கு நன்றி சொல்ற உணர்வு மட்டும் இருந்துச்சுன்னா உன் வாழ்க்கையில இத்தனை நாட்கள் திறக்காத கதவுகள் எல்லாம் இந்த நேரத்துல இருந்து நீ நன்றி சொல்லும் போது உன் வாயிலிருந்து நன்றி பலி வரும்போது அந்த கதவுகள் எல்லாம் ஓப்பன் ஆகும். திறக்காத எல்லா கதவுகளும் உனக்காக திறப்பார். உனக்காக, அதாவது ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துப்பாரு. இந்த இடத்துல ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து உனக்காக அவர் திறப்பாரு. அவர் அவ்வளவா நம்ம மேல அன்பு வச்சிருக்காருங்க. அவர் நம்ம மேல அவ்வளவு லவ் வச்சிருக்காரு, அவ்வளவு பாசம் வச்சிருக்காரு, அவ்வளவு லவ் வச்சிருக்காரு. அதனாலதான் நம்ம இன்னும் ஓட வச்சுக்கிருக்காரு. இந்த இடத்துல நம்ம ஓடிக்கி இருக்கோம்னா அவருடைய கிருபை மட்டும்தான். அவர் கிருபை இல்லாட்டி நம்ம எப்பவோ கீழே விழுந்திருப்போம். ஸோ அவர் கிருபையினாலதான் நம்ம இன்னும் ஓடிக்கி இருக்கோம். அதை நினைச்சுக்கோங்க, அதை நினைவு கூறுங்க. அவர் கிருபையை சார்ந்து கொள்ளுங்க, அவர் கிருபையை பற்றி கொள்ளுங்க, அவர் கிருபையை டைட்டா பிடிச்சுக்கோங்க. சரியா? ஏன்னா ஆண்டவர் எல்லாத்தையுமே செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். உன் வாழ்க்கையில இன்ச் பை இன்ச்சா அவர் எல்லாத்தையுமே கரெக்டா நகர்த்தி கொண்டு போய் கொண்டிருக்கிறாரு. ஸோ எல்லாத்தையுமே நகர்த்தி கொண்டு போய்க்கிருக்காரு. ஸோ அவர் எல்லாத்தையுமே செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். உன் வாழ்க்கையை ஃபுல்லா அவர் ரிட்டர்ன் அதாவது திரும்பி எடுத்து கட்டுவாரு. விழுந்து போன உன்னுடைய வாழ்க்கையை எல்லாத்தையுமே அவர் திரும்பி எடுத்து கட்ட அவர் வல்லவராக இருக்கிறாரு. இந்த நேரத்துல கூட உன்னுடைய வாழ்க்கை எல்லாத்தையுமே அவர் திரும்ப எடுத்து கட்ட போகிறாரு. சரியா? நீ எதற்காகவுமே கவலைப்படாத, எதற்காகவுமே வருத்தப்படாத, எதற்காகவுமே கவலைப்படாத. கர்த்தர் உன் நடுவே இருக்கிறார், நீ தீங்கை காண மாட்டாய். ஒரே ஒரு நிமிஷம். சோ அதுதான் சொல்ல வரேன். உனக்காக அவர் எல்லாத்தையுமே திரும்பி விழுந்து போன தாவீதின் கூடாரங்களை அவர் திரும்ப எடுத்து கட்ட போகிறாரு. அவர் எடுத்து கட்டுற நேரம் விழுந்து போன தாவீதின் கூடாரங்களை அவர் திரும்பி எடுத்து கட்டுவாராம். நீ உன்னுடைய கூடாரங்கள் விழுந்து போச்சு, என்னுடைய வீட்டு நிலைமை விழுந்து போச்சு, என்னுடைய குடும்ப நிலைமை விழுந்து போச்சு, என்னுடைய பொருளாதாரம் விழுந்து போச்சு அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டு இருக்கல. என் ஹஸ்பண்ட் என்னை விட்டுட்டு போயிட்டாரு, என் ஹஸ்பண்ட் இல்லாம என்னால எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டு இருக்கல. இந்த நேரத்துல கூட ஆண்டவர் சொல்றாரு, என் ஹஸ்பண்ட் என்னை ஏமாத்திட்டாரு, என்னை விட்டுட்டு போயிட்டாரு, என்னை கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு, நாங்க தனியா இருக்கோம். நீங்க ஒரு நாளும் தனியா இருக்க மாட்டீங்க. ஏன்னா ஏசப்பாவும் கூட இருக்காரு. ஏன்னா திக்கற்ற பிள்ளைகளுக்கு அவர் ஒருத்தர் தான் ஆதரவா இருக்கிறாரு. சோ திக்கற்ற பிள்ளைகளாய் ஒரு நாளும் உங்களை விட மாட்டாரு. அவரு ஒரு நாளும் நீங்க தனி மரமா உங்களை விட மாட்டாரு. ஆண்டவர் தனி மரமா உங்களை விட மாட்டாரு. ஆண்டவர் உங்க கூட இருந்துகிட்டே இருப்பாரு எப்போதுமே. இந்த மாதிரி ஆட்கள் கூட ஆண்டவர் அவருடைய செய்கை, அவருடைய கிரியை அந்த வீட்டுல இருந்து கொண்டே இருக்கும். யாருமே இல்ல, தனியா இருக்கோன்ற ஒரு இடத்துக்கு வந்துட்டீங்கன்னா மனிதர்களால் ஒதுக்கப்பட்டு மனிதர்களால் ஏமாற்றப்பட்டு அந்த நிலைமையில நீங்க தள்ளப்பட்டு இருந்தீங்கன்னா இந்த நேரத்துல உங்களுக்கு நான் சொல்றேன், ஆண்டவருடைய கிரியை உங்க மேல பயங்கரமாய் வெளிப்படுற டைம் இது. இந்த டைம்ல ஆண்டவருடைய கிரிய உங்க மேல பாசமா இருப்பார், உங்க மேல மனதுருக்கமா இருப்பார், உங்க மேல அப்படியே இறங்குவார். ஏன்னா மனிதர்கள் உள்ள உங்களை ஏமாத்தி உங்களை வஞ்சிச்சு உங்களை புறக்கணிச்சு விட்டுருக்காங்க. சோ ஆண்டவர் உங்களுக்காக வேலை செய்வார். ஆண்டவர் உங்க வீட்டுக்குள்ள இறங்கி வருவாரு. அவர் உனக்கு ஒரு மனவாளனா இருப்பாரு. சோ அவர் உனக்கு எல்லாமே பண்ண அவர் ரெடியா இருக்காரு. உனக்கு ரெடியா இருக்காரு. சோ அவர் மேல நீ அன்பா இருக்கிறாயா? அதுதான் முக்கியம். இப்ப ஒருத்தவங்க இருக்காங்கன்னா, ஒருத்தவங்க ஆண்டவர் எல்லார் மேலையும் ஒரே அளவு லவ் வச்சிருக்காரு. அதாவது எல்லார் மேலையும் ஒரே அளவு பாசமும் அன்பும் வச்சிருக்காரு அவரு. சோ அவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறது என்ன? இந்த நேரத்துல கூட ஏசுப்பா நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கிறாரு? பேதுருவே, நீ இவர்கள் எல்லாரையும் விட நீ என்னை அதிகமாக நேசிக்கிறாயா? இவர்கள் எல்லோரையும் விட நீ என்னை அதிகமாக நேசிக்கிறாயா அப்படின்னு தான் கேட்கிறாரு. அதாவது
தம்பி நீ இருக்கிற, தம்பி நீ இருக்கிற, நீ இவங்களை விட என்னை அதிகமா அன்பு வச்சிருக்காயா அப்படின்னு கேட்பாரு. அந்த மாதிரி தேவனு. ஏன்னா நீ அவங்களை விட அதிகமா லவ் வைக்கணும் அவர் ஆசைப்படுறாரு. நீ எல்லாரும் காட்டிலும் அவர் மேல அதிகமா லவ் வைக்கணும்னு ஆசைப்படுறாரு. அது மட்டும்தான் அவருடைய ஆசை. சோ கிறிஸ்து இயேசு நம்ம மேல எவ்வளவு அன்பா இருந்தது போல நம்மளும் ஒருவருக்கு ஒருவர் அன்பா இருக்கவும். அதாவது கிறிஸ்து நமக்காக கல்வாரி சிலுவையில ரத்தம் சிந்தி நம்மளுக்காக ஜீவனை கொடுத்து நம்ம மேல அன்பை காமிச்சார்ல. அது போல நம்மளும் அன்பிலே நடக்க வேண்டும். நாமளும் அன்புல நடக்கணுமாங்க. அன்புல மட்டும்தான் நடக்கணும். இங்க எல்லாமே ஒளிந்து போயிடும். தீர்க்க தரிசனம் ஆயினும் எல்லாமே ஒளிஞ்சு போயிடும். ஆனா ஒண்ணு மட்டும் ஒளியவே ஒழியாது. அன்பு மட்டும் ஒளியவே ஒழியாது. சோ அன்பு இருக்கணும். கிறிஸ்துவர்களாக இருந்தால் முக்கியமான ஒரு பண்பு, முக்கியமான ஒரு கேரக்டர் என்னன்னா அன்பா இருக்கணும். ஏன்னா ஏசப்பா அன்பா இருந்தார். எல்லார் மேலேயும் அன்பா இருந்தாரு. ஏசப்பா. அவரை தான் நிறைய பேர் ஒதுக்கி வச்சாங்களே தவிர அவர் யாரையுமே ஒதுக்கி வைக்க கிடையாது. அவரை தான் நிறைய பேரை ஒதுக்கி வச்ச அவர் இருக்காருல்ல, ஏசப்பா இருக்காருல்ல, ஏசப்பாவை தான் நிறைய பேர் ஒதுக்கி வச்சாங்க. ஆனா ஏசப்பா யாரையுமே ஒதுக்கி வைக்கல. ஏசப்பா எல்லார் மேலேயும் ஒரே அளவு அன்பு காமித்தார். எல்லார் மேலேயும் ஒரே அளவு அன்பு காமிச்சாருங்க. உங்க மேலேயும் ஒரே அதே அன்பை தான் காமிக்கிறாரு. உங்களுக்கு விரோதமாக பேசுகிறார்களா, உங்களுக்காக அவர் செய்ய போற வேலை என்னதுன்னா அவர்கள் வாய்களை அடைப்பார். அவங்களோட வாய்களை அடைப்பாரு. உங்களை இந்த சுச்சுவேஷன்ல இருக்க வைக்க மாட்டாரு. உங்களை இந்த சுச்சுவேஷன்ல இருந்து நகர்த்தி கூட்டு போயிட்டு இந்த சுச்சுவேஷன்ல இருந்து உங்களை தப்பு வைப்பாரு. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை வந்து அக்கினி சூழல போடும்போது அவர் கூட இருந்தாரு. அவர் கூட நின்னாரு. அந்த பிரச்சனையிலே அவர் கூட நிற்பாரு. இந்த டைம்ல என்ன சொல்ல வர்றாரு ஆண்டவர், அவன் பிரச்சனை டைம்லயும் உன் கூட இருப்பேன்டா. நீ பிரச்சனை டைம்ல நான் இல்லைன்னு நினைச்சுட்டு இருக்கேன். ஆனா பிரச்சனை டைம்ல நான் உன் கூட இருக்கேன். உன் கூட அவர் இருக்காராம். உன் பிரச்சனை டைம்ல நீ தனியா கிடையாது. உன் பிரச்சனை டைம்ல நீ தனியா இல்ல. உன் கூட இயேசுப்பா இருக்காரு. அதை விசுவாசி. இதை நான் வற்புறுத்துற விஷயம், நான் வலியுறுத்துற விஷயம் என்ன விஷயம் வலியுறுத்துறேன்னா, நீ எல்லார் மேலேயும் அன்பா இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தி கொண்டிருக்கிறேன். அப்படி உன்னை புறக்கணித்தாலும் உன்னை தள்ளி விட்டாலும் அது ஆபத்தான சுச்சுவேஷன்ல உன்னை நகர்த்தி மக்கள் கூட்டு போனாலும் அந்த சுச்சுவேஷன்ல நீ ஒரு ஆள் மட்டும் கிடையாது. ஏசப்பாவும் அவன் கூட இருக்காரு. அந்த சுச்சுவேஷன்ல இருந்து உன்னை தப்புவிக்க அவர் வல்லவராயிருக்கிறாரு. அக்கினி சூழலில் இருந்து அவர்களை தப்புவித்தார்ல, அந்த தேவனை நான் இப்ப பேசி கொண்டிருக்கிறேன் உங்ககிட்ட. சிந்திக்கபில் இருந்து ஒருத்தவங்க தப்பு வச்சார்ல, அந்த தேவனை தான் உங்ககிட்ட நான் இப்ப பேசி கொண்டிருக்கிறேன். அந்த தேவன் அப்ப அவருக்கு வல்லமை இருந்துச்சு, இப்ப அவருக்கு வல்லமை இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அவர்கள் அன்பா இருந்தார்கள். நம்ம எப்படி இருக்கோம்? பாயிண்ட்டுக்கு வாங்க. நம்ம எப்படி இருக்கோம்? அவர்கள் அன்பா இருந்தார்கள். நம்ம எப்படி இருக்கோம்? அன்பா இருக்கோமா? இப்ப உங்களுக்கு விரோதமா யாராச்சும் திட்டம் திட்டுறாங்க, உங்களுக்கு விரோதமா சதி திட்டம் வைக்கிறாங்க, அவங்க மேல நம்ம அன்பு வைக்கிறோமா, இல்ல அவங்கள மாதிரியே நம்ம பண்ணணும்னு நினைக்கிறோமா? சோ அன்பா இருங்கள். இயேசு வலியுறுத்துற காரியம் என்னதுன்னா, நீ என்னதான் தீர்க்க தரிசனம் சொன்னாலும், நீ என்னதான் ப்ராபசிலாம் சொல்லியிருந்தாலும், நீ என்னதான் அபிஷேகத்துல நிறைஞ்சு குதிச்சாலும், நீ என்னதான் உருண்டு பிறண்டாலும் அன்பு இல்லாட்டினா எதுவுமே இங்க வேலை செய்யாது. இது டோட்டலா வேஸ்ட். எல்லாமே தீர்க்க தரிசனம் ஒளிஞ்சு போயிடும், அந்நிய பாஷையானாலும் ஒளிஞ்சு போயிடும். ஆனா அன்பு ஒரு காலம் ஒழியாது. சோ அன்பா இருங்கள். நீங்க பாக்குற ஆட்களோடலாம் அன்பா இருங்கள். சரியா? அன்பா இருங்கள். அன்புதான் மெயின். இங்க கிறிஸ்துவர்கள்னா அன்பை காட்டணும். ஏன்னா இயேசப்பா இந்த பூமிக்கு அன்பை காமித்தார். அதே போல நம்மளும் அவரை போல வாழணும்னா நம்ம அவருடைய கேரக்டர்ல முக்கியமான கேரக்டர் அன்பு. சோ அந்த அன்பை எடுக்கணும். அவர்கிட்ட இருந்து அந்த அன்பை எடுத்து நம்மளும் காட்டணும். மக்கள்கிட்ட நம்ம அன்பை காமிக்கும் போதுதான், நம்ம மக்கள்கிட்ட அன்பா இருக்கும் போதுதான் நம்மளை பார்த்து ரசிப்பாங்க. நம்ம பேசுறது மத்தவங்க கேட்கணும்னா நம்ம ஃபர்ஸ்ட் அன்பா இருக்க வேண்டும் எல்லாரிடமும். நம்ம அன்பா இருக்கும்போதுதான் நம்ம பேசுறத மத்தவங்க கேட்க முடியும். அவங்க கேட்பாங்க. மத்தவங்க காது கொடுத்து நம்ம பேசுறத கேட்கணும்னா நம்ம அன்பா இருக்க வேணும். சோ அன்பா இருங்கள். இந்த நேரத்துல கூட அன்பு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அன்பு இல்லாட்டினா நீங்க என்னதான் உருண்டு பிறண்டு அழுதாலும் வேஸ்ட். ஏசுப்பா இதை பண்ணுங்கன்னு சொன்னா அன்பு இருந்தாதான் அந்த வேலையை செய்யும். அன்புல போய் நீங்க பேசுறதுதான் அது ப்ராபசியா மாறுது. அன்புல ஒருத்தவங்ககிட்ட ஒண்ணு செய்யறதுதான் அது அபிஷேகமா மாறுது. அன்புனாலதான் எல்லாமே நகர்கிறது.
சோ அன்பாக இருங்கள், அன்பாக இருங்கள். அன்பு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இருக்கிறதுலயே வேதத்திலேயே அன்புதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அன்பு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அன்பை விட்டு விடாதீர்கள். எல்லோரிடமும் அன்பாக இருங்கள், அன்பாக நடந்து கொள்ளுங்கள். உங்களை எத்தனை பேர் திட்டம் தீட்டலாம், எத்தனை பேர் வந்து அழிக்க பிளான் போடலாம், எத்தனை பேர் உங்களை ஒதுக்கலாம். ஆனா நீங்க அந்த அன்புல இருந்து இறங்காதீங்க. உங்க ரேஞ்சுனா உங்க ரேஞ்சில இருங்க. அந்த ரேஞ்சை விட்டு நீங்க இறங்காதீங்க. பன்னிக்குட்டிகள் வந்து கத்துதுன்னா நீங்க பன்னிக்குட்டியோட போய் சண்டை போடாதீங்க. உங்க அன்புல இருங்க. நீங்க அப்பா மடியில உட்கார்ந்து அவர் லவ் ஃபீல் பண்ணிக்க இருக்கும் போது ஒரு பஞ்சாயத்து வரும்போது நீ வேட்டியை தூக்கிட்டு போய் கட்டிட்டு களத்துல இறங்கிறாத. நீ அவரோட அன்பை ருசிச்சு கொண்டே இரு. அவர் எல்லாமே பார்த்துக் கொள்வார். அதான் சொன்னேனே, நீங்கள் சும்மா இருப்பீர்கள். நீங்கள் சும்மா இருங்க. தேவன் யுத்தம் பண்ணிப்பாரு உங்களுக்காக. தேவன் யுத்தம் பண்ணிப்பாரு. நீங்க அன்புல மட்டும் இருங்க. அவருடைய லவ் ஃபீல் பண்ணிக்கிட்டே இருங்க. அவர் லவ், அவர் லவ்னா எதை நான் சொல்றேன்னா, அவர் நமக்காக சிலுவையில செய்து எல்லாத்தையுமே நினைவு கூர்ந்து கொண்டே இருங்கள். பாவிகளாய் இருந்த நமக்காக, பாவிகளாய் இருந்த நமக்காக அவர் சிலுவையில ரத்தம் சிந்தியிருக்காரு, சிலுவையில ஜீவனை கொடுத்திருக்காரு நமக்காக. பாவிகளா இருந்தவங்க நம்ம, பாவிகள் மேல லவ் வைக்க முடியுமா? தப்பு பண்றவங்க மேல லவ் வைக்க முடியுமா? அவர் வச்சார்ல, அவர் வச்சார்ல. அந்த பாவிகளுக்காக தான் அவர் ஜீவனை கொடுத்தாரு. அதே போலதான், அதே போலதான். நீங்க ஜீவனெல்லாம் கொடுக்க உங்களை சொல்லல, உங்களை ஜீவன்லாம் கொடுக்க சொல்லல. ஆஃப்டர் ஆல் அவர் 100% லவ் வச்சிருந்தாரா, அது 50% கொண்டு வாங்க அந்த லவ். கிறிஸ்துவர்கள்ன்றது காட்டணும், உங்க முகத்துல தெரியணும், உங்க செயல்பாட்டுல தெரியணும், உங்க கிரியையில தெரியணும். அதுக்கு நியாய பிரமாணத்தை எடுத்து பேச கிடையாது. இந்த இடத்துல நான் நியாய பிரமாணத்தை எடுத்து உங்களுக்கு வற்புறுத்த கிடையாது, வலியுறுத்த கிடையாது. நான் கிருபையை தான் பேசி கொண்டிருக்கிறேன். கிருபை தான் அன்பு. அன்பா இருந்தா உனக்குள்ள கிருபை வேலை செய்து கொண்டே இருக்கும். அன்பு தான் முக்கியம். சோ உன்னைய பகைக்கிறாங்களா, அவங்க மேல அன்பு வை. உன்னைய பகைக்கிறாங்களா, அவங்க மேல அன்பு வை. ஸோ அதுதான் நான் வலியுறுத்துறேன் உங்களுக்கு. உங்களை எத்தனை பேரா ஒதுக்கி இருக்கலாம், எத்தனை பேரானா பகைச்சிருக்கலாம். ஆனா நீ அதே லவ்வோட உன்னோட ஸ்டேஜ்ல இருந்து நீ இறங்காத கீழே. உனக்குன்னு ஒரு ஸ்டேஜ் இருக்குல்ல, உனக்குன்னு ஒரு மரியாதை இருக்குல்ல, அந்த மரியாதையை விட்டுட்டு நீ கீழே இறங்கிறாத. அந்த மரியாதையை விட்டுட்டு நீ கீழே இறங்கும் போதுதான் உனக்கு அந்த பிரச்சனைகள், குழப்பங்கள், பயங்கள் எல்லாமே வருகிறது. உன் ஸ்டேஜ்லயே நில்லு. நான் என்னதான், நீ என்னதான் பண்ணாலும் நான் அன்பாதான் இருப்பேன்ற உன் ஸ்டேஜ்ல நின்று பாரு. ஏசப்பா எப்படி அன்பா இருந்தாரு, அதே போல நானும் அன்பா தான் இருப்பேன். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாரு, அன்பா இருந்து பாரு, மற்றவர்கள்ட்ட அன்பா பேசிப்பாரு. ஒரு அன்பா பேசி பார்க்கும்போதுதான் உனக்கான ஒரு மரியாதை கடந்து வரும். இந்த நேரத்துல நான் பிரசங்கம் பண்ண கிடையாது, உங்களுக்கு ஒரு இது சொல்லிக்கிறேன், ஒரு அறிவுரை சொல்லிக்கிறேன். நான் இன்னும் பிரசங்கத்துக்குள்ளேயே வரல. அன்பா இருங்கள். ஒரு ஹோட்டலுக்கு வந்து ஒருத்தர் போயிருக்காரு, ஒரு பெரிய மனுஷர் வந்து போயிருக்காரு. போயிருக்கும்போது அந்த ஹோட்டல்ல வந்து உட்காந்துருக்காரு, சாப்பிட உட்காந்துருக்கும் போது அந்த ஹோட்டல் டேபிள்ல வந்து கொஞ்சம் சின்ன ஒரு சட்னியோ சாம்பாரோ லைட்டா கொட்டிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. கொட்டிடுச்சோடனே அவர் வந்து துடைக்க பாக்குறாரு. அந்த இதை வந்து கிளீனரை கூப்பிட்டு, இது என்ன தொடரா ஃபர்ஸ்ட், என்ன ஃபர்ஸ்ட் தொடரா அப்படின்னு சொன்னோனையும் அவன் என்ன பண்ணுவான், துடைப்பியான். அது கிளீனர் வந்து துடைப்பியான், எல்லாத்தையுமே தொடச்சு கிளீன் பண்ணி கொடுப்பான். ஆனா என்ன பண்ணுவான், நீ வந்து அதிகாரமா, என்னடா பண்ணிருக்க, தொடரா ஃபர்ஸ்ட், இப்படியாடா இருக்கும் சாப்பிட்ற இடத்துல அப்படின்னு சொல்லும் போது அவன் நீ அதிகாரத்தை யூஸ் பண்ணும்போது அவன் தொடப்பான். ஆனா என்ன பண்ணிட்டு தொடப்பான் தெரியுமா, உன்னை திட்டிக்கிட்டே தொடப்பான், முணுமுணுத்து தொடப்பான், எல்லாமே அப்படியே அப்படியே உன்னை கடிச்சு கொதற மாதிரி இருப்பான். அந்த இடத்துக்கு நம்ம ஏன் வரணும்? அதையே அவனை கூப்பிட்டு அவன்கிட்ட அன்பா, பிரதர் லைட்டா மட்டும் கொஞ்சம் அப்படி சொன்னீங்கன்னா வச்சுக்கோங்க, லைட்டா மட்டும் பண்ணி விடுறீங்களா அப்படின்னு சொன்னீங்கன்னா, சார் உடனே பண்ணிடுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா பண்ணுவான். உன் மேல ஒரு மரியாதை வரும். பணிவாக பேசுங்கள். மற்றவர்கள்ட்ட பேசும்போது நான் தான் பெரிய அதிகாரத்துல இருக்கேன், நான் தான் பெரிய ஸ்டேஜ்ல இருக்கேன், நான் தான் எல்லாமே, இங்க எல்லாமே நான் தான் அப்படின்ற இடத்துல பேசாதீங்க. பணிவாக பேசுங்கள். உங்களுடைய இழந்த மரியாதையை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். பணிவா பேசும்போதுதான் ஒரு இடத்துல நீ பணிவா நீ எவ்வளவு பெரிய ஆளா வேணா இருந்துக்கோ. ஆனா இங்க அதிகாரமா பேசினா வேலை நடக்காது. வேலை நடந்தாலும் உன்னைய திட்டிக்கிட்டே இருந்தப்போ உனக்கு மரியாதை இருக்காது. அந்த இடத்துல அதிகாரமா பேசுற இடத்துல மரியாதை போகுதுங்க. அன்பா பேசிப்பாரு, உனக்கான மரியாதை தானா வரும். நீ எவ்வளவு பெரிய ஆளா வேணா இருந்துக்கோ, ஆனா அன்பா பேசும்போதுதான் மரியாதை உன்னை தேடி கடந்து வரும். நீ அதிகாரத்தை அவன்கிட்ட காமிச்சாலோ அவன் அந்த இது பண்ணி முடிப்பானே தவிர உன்னை முனைகிட்டே உனக்கு மரியாதையே கொடுக்க மாட்டான்.
மரியாதையே கொடுக்க மாட்டான். சோ இந்த நேரத்துல நான் சொல்றேன், அன்பாக இருங்கள், பணிவாக பேசுங்கள். மற்றவர்களும் உங்களை மாதிரி மனுஷன் தான் சொல்லிட்டு மதிங்க. அவர்கள் என்ன தவறு வேணா பண்ணிருக்கலாம், அவர்கள் என்ன குற்றங்கள் வேணா பண்ணிருக்கலாம், ஆனா அவர்களை மனுஷராக மதியுங்கள். கத்தரை கத்தராக மதிக்கிறீர்கள், ஆனால் மனிதரை மனிதராக மதிக்க மாட்டேங்கிறீர்கள். ஏன்? கத்தரை கத்தர்னு மதிக்கிறீங்கப்பா, ஆனா மனுஷனை மனுஷனா மதிக்க மாட்டேங்கிறீங்களே. மனிதரை மனிதராக மதியுங்கள். அந்த மனித நேயம் வரணும் உங்களுக்குள்ள. கிறிஸ்துவர்களாக இருந்தா அந்த மனித நேயம் உங்களுக்குள்ள காணப்படும், வெளிப்படும். உங்களுக்குள்ள மனித நேயம் உங்களுக்குள்ள வெளிப்படும். உங்களுக்குள்ள வந்து அப்படியே தோன்றும் மனித நேயம். சோ அன்பாக இருங்கள், பணிவாக நடங்குங்கள், பணிவா பேசுங்க, மற்றவங்ககிட்ட பணிவா பேசுங்க. நீங்க பேசும்போதே ஒரு மரியாதை உங்களுக்குள்ள கடந்து வரும். அவன் சிரிச்சுக்கிட்டே துடைப்பான், டேபிள துடைக்கும் போது சிரிச்சுக்கிட்டே துடைப்பான். அதை விட்டுட்டு நீ அவன்கிட்ட அதிகாரமா பேசினாலும் வேலை நடக்கும், பட் மரியாதை இருக்காது. இங்க வேலையும் நடக்கும், மரியாதையும் இருக்கும். நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட 2 வைக்கிறேன், ஒன்னு அதிகாரம், ஒன்னு அன்பு. நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. அதிகாரத்துல இருக்கணும்னாலும் இருங்க, அன்புல இருக்கணும்னாலும் இருங்க. ஆனா அன்பு வந்து சகல பாவங்களையும் மூடும். அன்பு வந்து ஒரு நாளும் ஒழியாது. அதிகாரம் ஒழிஞ்சு போயிடும், ஆனா அன்பு ஒழியாது. என்னைக்குமே அன்பு ஒழியாது, ஒரு காலம் அன்பு ஒழியாது. அன்பு அழிந்து போகாது, அன்பு குறை கூறாது. கொரிந்தியர்ல எடுத்து படிச்சு பாருங்க, அன்பை பத்தி அப்படியே லிஸ்டா கொடுத்துருப்பாங்க. எல்லாமே வந்து ஒர்த்தே இல்லை, அன்புதான் ஃபர்ஸ்ட், அன்புதான் பெரியது அப்படின்னு சொல்லியிருப்பாரு பவுல். சோ அன்பு தாங்க முக்கியம். ரொம்ப ரொம்ப கிறிஸ்துவர்களுக்கு முக்கியமான ஒரு அடிப்படையான ஒரு விஷயம் என்னவென்றால் அன்பு. அன்பா நீ இருந்துட்டேன்னா உனக்குள்ள மீதி எல்லா பண்புகளும் உன்கிட்ட தானா வரும். அன்பா நீ இருக்கதான் உன்கிட்ட மற்ற பண்புகள் எல்லாம் உன்கிட்ட தானா வரும். நீ அன்பா இருந்து மட்டும் பாருவே, அன்பா இருந்து பாரு, மற்றவர்கள்ட்ட அன்பா பேசிப்பாரு, மற்றவர்கள்ட்ட பணிவா பேசிப்பாரு, உன்கிட்ட இருந்து பல கனிகள் வெளிப்படும். அந்த அன்பு மூலமாகவே உன்கிட்ட இருந்து பல கனிகள் வெளிப்படும். நீ அன்பா இருந்தனா மற்ற மனிதர்கள் உன்னை மரியாதையாக பேசுவார்கள், மரியாதை கொடுக்க பார்ப்பார்கள். நீ அன்பா இருக்கும்போது மற்ற மனிதர்கள் உன்னை வந்து மதிப்பார்கள், உன்னுடைய வார்த்தைகளை கேட்பார்கள். இத்தனை நாள் நீ பேசும்போது மற்ற மனிதர்கள் காது கொடுத்து கேட்காம இருந்திருக்கலாம். இந்த ஒரு தாட்டி நீ ட்ரை பண்ணிப்பாரு. அன்பா இருந்து மட்டும் பாரு, மற்ற மனிதர்கள் நீ பேசுவதை கேட்கிற இடத்துக்கு வருவார்கள். மற்ற மனிதர்கள் நீ பேசுவதை கேட்பாங்க. சோ தேவன் நம்ம மேல அன்பா இருந்தாரு, பாவிகளா இருந்த நம்ம மேல தேவன் அன்பா இருந்தாரு. அதே போலதான் நீங்க வந்து நல்லவர்கள்ட்ட மட்டும் அன்பா இருக்கணுமா அப்படின்னு கேட்டா, ஏசப்பா நல்லவங்ககிட்ட மட்டும் அன்பா இல்லை, எல்லாத்தையுமே அன்பா இருந்தாரு. அவருடைய கேரக்டரை நம்ம வெளிப்படுத்துவோம். நம்மளும் எல்லார்ட்டுமே அன்பா இருந்து பழகுவோம். எல்லாத்தையும் உடனே எல்லாம் அது நடந்துராது. இது வந்து டக்குன்னு இப்ப நான் பிரசங்கம் பண்றேன்னா உங்க வாழ்க்கையில உடனே எல்லாம் பிரதர் சொல்லிட்டாரு அன்பா இருக்க சொல்லிருக்காரு, அப்ப அன்பா தான் இருக்கணும்னு சொல்லிட்டு உடனே எல்லாம் மாற மாட்டீங்க. நாளுக்கு நாள் அப்படியே அன்புல மேம்பட்டுக்கிட்டே போவீங்க. இப்ப ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்கும்போது அவங்க வந்து ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்ட கேக்குறாங்க, நீங்க கல்யாணம் முடிக்கும் போது இருந்த அதே லவ்வோட தான் இருக்கீங்க, உங்க லவ்ல ஒரு சின்ன குறை கூட இல்லை அப்படின்னு சொன்னோம். ஹஸ்பண்டுக்கு ஒரே பெருமை, ஒரே அப்படியே ஒரு புகழ்ச்சி, அப்படியே ஹஸ்பண்ட் மூஞ்சில சிரிப்பு வருது, எல்லாமே வருது. ஆனா அடுத்த ஒரு வார்த்தை கேட்டுச்சு அந்த அம்மா, கேக்குது அந்த அம்மா, லவ் குறையல ஆனா கூடாதா? லவ் குறைய மாட்டேங்குதுங்க உங்ககிட்ட இருந்து, ஆனா இதே லவ்வோட தான் இருக்குமா, இதோட கூடாதா லவ்? அன்பு எதிர்பார்த்து கொண்டே இருக்கும், அடுத்துன்னு எதிர்பார்த்து போய்கொண்டே இருக்கும். அதே போலதான் நீங்க நாளுக்கு நாள் அப்படியே அன்புல அப்படியே மேல 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 போய்கிட்டே இருக்கலாம். அன்பு அப்படியே நீங்க அன்பா இருந்து பாருங்க, உங்களுக்குள்ள சந்தோஷம் தானா வரும். அன்பா இருந்து பாருங்க, அப்படியே அன்பை பிரசங்கம் பண்ற மூலமாகவே எனக்குள்ள ஒரு சந்தோஷம் வருது. அன்பை நான் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கேன், அன்பை எடுத்து நான் பேசி கொண்டிருக்கேன், எனக்குள்ள ஒரு சந்தோஷமும் ஒரு சமாதானமும் கடந்து வருது. அன்பை எடுத்து பேசுற எனக்குள்ளேயே சந்தோஷமும் சமாதானமும் கடந்து வரும்போது அன்புல நடக்கும் போது எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் என்று சிந்தித்து பாருங்கள். நீங்க அன்பா இருக்கும்போது உங்களுக்கு சந்தோஷம் கடந்து வருகிறது, அன்பா இருக்கும்போது ஒரு சமாதானம் கடந்து வருகிறது. நீங்க 1000 வேதத்துல வசனங்கள்ல படிக்கிறது ஒண்ணுதான், ஒருத்தவங்ககிட்ட அன்பா இருக்கிறது ஒண்ணுதான்.
அன்பு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. கிறிஸ்துவர்களாக இருந்தால், கிறிஸ்துவர்களுக்கு மட்டும் நான் சொல்ல கிடையாது, இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே நான் சொல்றேன், அன்பாக இருங்கள். அன்பாக இருங்கள். மற்றவர்கள்கிட்ட அன்பா இருந்து பாருங்க. உங்களுக்கு மரியாதை ஆட்டோமேட்டிக்கா வரும். மரியாதையை கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு நினைச்சுக்கிருக்கீங்களே. ஆனா நீங்க அன்பா இருந்து பாருங்க அவங்க கிட்ட. இழந்த மரியாதையை நீங்கள் திரும்பி பெற்றுக்கொள்ளலாம். நீங்க இழந்த மரியாதையை திரும்பி பெற்றுக் கொள்வதற்காக நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். நான் எதற்காக இப்ப பேசிக் கொண்டிருக்கிறேன்னா, நீங்க இழந்து போன மரியாதை இருக்குல்ல, அதை நீங்கள் திரும்பி பெற்றுக் கொள்வதற்காக நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அதற்கு என்ன பண்ண வேண்டும் பிரதர்? அன்பா இருந்தால் மட்டும் போதும். அன்பா இருந்தா மட்டும் போதும். பணிவா நடந்தா மட்டும் போதும். நீங்க அன்பா இருந்து பாருங்க. உங்களுடைய இழந்த மரியாதைகள் எல்லாம் திரும்ப 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 உங்ககிட்ட வந்து சேரும். இழந்த மரியாதையை நீங்க திரும்ப பெற்றுக்கொள்ளலாம். ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணிட்டு நம்ம செக்ஷனுக்கு நேராக கடந்து செல்வோம். ஏசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த நேரத்தை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்துல கூட எங்க மூலமாக நீ செயல்படுறதுக்காக, நாங்க அன்பாக இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. மற்றவர்கள்ட்ட எங்களுடைய அன்பை நாங்கள் வெளிப்படுத்த உதவி செய்ய ஆண்டவரே. இந்த அன்பு போய் மற்றவர்களை சுஸ்தமாக உதவி செய்ய ஆண்டவரே. மற்றவங்க விடுதலை கொடுக்க உதவி செய்ய ஆண்டவரே. எங்கள் மூலமாக அன்பு பிரவேசிக்க உதவி செய்ய ஆண்டவரே. எங்கள் மூலமாக அன்பு கடந்து செல்ல உதவி செய்ய ஆண்டவரே. பேசுமா நாங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருப்பேன்னு சொன்னீங்க ஆண்டவரே. மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாதுன்னு சொன்ன வார்த்தையின்படி இந்த நேரத்துல கூட ஏசப்பா எங்க அன்பு ஒரு நாளும் மறைந்திருக்க மாட்டாது ஆண்டவரே. எங்க அன்பு வெளிப்படையான அன்பா இருக்க வேண்டும் என்று நான் சொல்றேன் ஆண்டவரே. ஏசப்பா நான் ஒவ்வொரு குடும்பத்தையும் பிளஸ் பண்றேன், ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்புதான் எல்லாமே. அன்புதான், அன்புதான் இங்க எல்லாமே. அன்பு இல்லாட்டினா வேஸ்ட், எல்லாமே வேஸ்ட். நீ என்னதான் ப்ராபசி சொல்லி என்னதான் அழுது உருண்டு புரண்டாலும், என்னதான் நீ பரிசுத்தமாவே இருந்தாலும் ஏசப்பா உன்னை பார்க்க மாட்டாரு. சீரியஸா சொல்றேனே, சீரியஸா சொல்றேன். நீ என்னதான் பரிசுத்தமா இருந்தாலும் ஏசப்பா திரும்பி கூட பார்க்க மாட்டாரு. திரும்பி கூட பார்க்க மாட்டாரு. அன்பு இல்லாட்டினா எனக்கு சீரியஸா நான் சொல்லிக்கிறேன். ஏசப்பா உன்னை திரும்பி பார்க்க மாட்டாரு. எதனால திரும்பி பார்க்க மாட்டாரு? அன்பு உன்கிட்ட இல்லாட்டினா உன்னை திரும்பி கூட பார்க்க மாட்டாரு ஏசப்பா. நீ என்னதான் பரிசுத்தவானா இருந்தாலும் பரவாயில்ல, நீ என்னதான் பரிசுத்தவானா இருந்தாலும், நீ என்னதான் சர்ச்சுக்கு போற ஆளா இருந்தாலும், நீ என்னதான் காணிக்கை கொடுக்குற ஆளா இருந்தாலும், அன்பு உன்கிட்ட இல்லாட்டினா ஏசப்பா திரும்பி கூட பார்க்க மாட்டாரு. உன்னை கண்டுக்கவே மாட்டாரு ஏசப்பா. சீரியஸா சொல்றேன் நானு. அன்பா இருந்து பழகுங்கள், அன்புல நடவுங்கள். அன்புல அவர் எப்படி நம்ம மேல அன்பு வைத்தாரோ அதே போல நம்மளும் அன்பு வையுங்கள். மற்றவர்கள் மேல நீங்களும் அன்பு வைங்க. அதை நான் உங்களுக்கு வற்புறுத்துகிறேன். நான் இந்த இடத்துல சீரியஸா நான் சொல்லிக்கிறேன். அன்பு வைங்க, மற்றவங்க மேல அன்பு காட்டுங்க. அன்பு காட்டி பாருங்க, உங்களுடைய கேரக்டர் மாறும், உங்களை சுத்தி இருக்கிற எல்லா கேரக்டரும் மாறும். உங்க உலகத்தை நீங்க சிருஷ்டிக்க வேண்டும் என்றால் அந்நிய பாஷையில் மட்டும் சிருஷ்டிக்க முடியாது உலகத்தை. நீங்க அந்நிய பாஷை பேசும்போது மற்ற உலகத்தை சிருஷ்டித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லுவார்கள். ஆனால் நீங்க அன்பா இருக்கும் போது மற்ற உலகத்தை சிருஷ்டித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அந்நிய பாஷையோடு ரொம்ப வேல்யூவான விஷயத்தை பத்தி நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். ரத்தத்தை பத்தி நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். ரத்தமும் ஒண்ணுதான், அன்பும் ஒண்ணுதான். இருக்கவே நான் வேல்யூவான விஷயத்தை எடுத்து நான் பேசிக் கொண்டிருக்கேன். உங்ககிட்ட முதன்மையான விஷயத்தை எடுத்து பேசிக் கொண்டிருக்கிறேன். அன்பா இருந்து பழகுங்கள், மற்றவர்கள்ட்ட அன்பா இருந்து பழகுங்கள், தாழ்மையாக இருந்து பழகுங்கள், பண்பாக பேசி பழகுங்கள். அதிகாரம் உங்கள் கையில் இருக்குது என்று அந்த அதிகாரத்தை வைத்து மற்றவர்களை அடிமையாக்க நினைக்காதீர்கள். நல்ல வார்த்தை. அதிகாரம் உங்கள் கையில் இருக்கிறது என்று மற்றவர்களை அடிமை என்று மனநிலையை உடைத்து விடுங்கள். அவனை அடிமை ஆக்கிறோன்ற மனநிலைமைய உடைச்சு போடு. அன்பு வாங்கிட்டே இருந்துச்சுன்னா மற்றவனை அடிமையாக்க மாட்ட, அவனையும் ஒரு ஆளுநர் ஆக்கணும்னு நினைப்ப. ஏசப்பா அப்படிதான் நினைச்சாரு. பிசாசு யோசேப்பை அடிமையாக்கணும்னு நினைச்சான், ஆனா ஏசப்பா அவனை ஆளுநர் ஆக்கணும்னு நினைச்சாரு. சோ இந்த நேரத்திலையும் ஏசப்பா சைடு வாங்க. பின்மாற்றத்துல போயிருக்கீங்களா? இந்த வார்த்தைகளை கேட்பது மூலமாக நீங்க ஏசப்பா சைடு திரும்புங்க. அன்பா இருந்து பாருங்க. நான் ரெக்வஸ்ட் பண்ணி கூட கேட்கிறேன் உங்கள்கிட்ட, அன்பா இருந்து பாருங்கள். மற்றவர்கள்ட்ட அன்பா இருந்து பாருங்கள். நீங்க இழந்து போன மரியாதையை நீங்கள் திரும்பவும் பெற்றுக்கொள்ளலாம். நீங்க எந்த இடத்துல எத்தனை மரியாதையை இழந்து போயிருந்தாலும் நீங்க திருப்பி பெற்றுக்கொள்ள முடியும். உங்களுடைய மரியாதையை நீங்க திருப்பி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அன்பாக இருங்கள், அன்பாக இருங்கள், பண்பாக பேசுங்கள், பணிவாக பேசுங்கள். உங்கள் இழந்த மரியாதை உங்களிடத்தில் திரும்பி வரும்.
என்று சொல்லி நான் இந்த செக்ஷனுக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். என்னுடைய பெயர் நவீன். நான் தேவனுடைய வசனங்களை எடுத்து உங்கள்கிட்ட பேச வந்திருக்கிறேன். சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற அதிகாரம் என்னன்னா, சங்கீதம் 91 அதிகாரம் 11 வசனம். சங்கீதம் 91:11. உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் வழிகள் எல்லாம், அதாவது உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி. உன் வழிகள் எல்லாம்னா நீ போற பாதை மட்டும் கிடையாது. உன் வழினா நீ போற பாதை மட்டும் கிடையாது. அன்பான சகோதர சகோதரிகளை நன்றாக கவனித்து பாருங்கள். இப்பதான் மெசேஜுக்குள்ளே வரேன். முன்னாடி உங்களுக்கு நான் சொன்னது ஒரு அறிவுரை சொல்லிக்கிறேன். இந்த மாதிரிலாம் இருங்க, இந்த மாதிரிலாம் நடங்க, இந்த மாதிரி அன்புல இருங்க, இந்த மாதிரி அன்பா இருங்க, மற்றவங்ககிட்ட அன்பா இருந்து பாருங்க, உங்களுடைய இழந்த மரியாதையெல்லாம் நீங்கள் திரும்பி பெற்றுக் கொள்ளலாம். இது ஒரு அறிவுரை, ஒரு சின்ன அறிவுரை உங்களுக்கு நான் சொல்லிட்டு நான் வேத வசனத்துக்கு நேராக கடந்து வரேன். இது முக்கியமான சப்ஜெக்ட். நீங்க நினைக்கிறீங்களா? ஆனா நம்ம இதை விட முக்கியமான சப்ஜெக்ட் முன்னாடியே உங்கள்கிட்ட நான் சொல்லிட்டேன். அன்புதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட். அன்புலயே இருங்க, அன்புலயே நடங்க. நீங்க கீழே போற மாதிரி தான் தெரியும், நீங்க டம்மி ஆகுற மாதிரி தான் தெரியும். ஆனா அன்பு விட்டு விலகிடாதீங்க. அன்புன்றது உங்க ஸ்டேஜ், உங்க நிலைமை. அன்புன்றது அந்த அன்புன்ற நிலைமையில இருந்து நீங்க ஒரு படி கூட இறங்கிடாதீங்க. வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். இந்த நேரத்துல உன் வழிகள் எல்லாத்துலயும் உன்னை காக்கும்படி, அதாவது உன் வழிகள் எல்லாம்னா நீ இங்க இருந்து மதுரைக்கு போற, இங்க இருந்து கோயம்புத்தூருக்கு போற, இங்க இருந்து சென்னைக்கு போற, அந்த வழிகள் கிடையாது. நீ இருக்கிற சுச்சுவேஷன், நீ இருக்கிற சூழ்நிலையில, நீ இருக்கிறப்ப ஏதாச்சும் ஒரு சூழ்நிலையில நீ கஷ்டமான சூழ்நிலையில நடந்து போய் கொண்டிருப்பாய். கஷ்டமான சூழ்நிலையில நீ போய் கொண்டிருப்ப. அதுதான் வழி. அந்த வழியில, கஷ்டமான வழியில நீ நடந்து போய்க்கிருக்கும் போது, பயத்தோட வழியில நீ நடந்து போய்க்கிருக்கும் போது, அதாவது குழப்பத்தோட வழியில நீ நடந்து போய்க்கிருக்கும் போது உன்னை காக்கும்படி, அதாவது உன்னை சேஃப் பண்ணுவார் ஆண்டவர். உன்னை சேஃப் மீன்ஸ் உன்னை பாதுகாப்பாரு. உன்னை பாதுகாக்கிறதுக்காக உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். இப்ப நீங்க இருக்கீங்க, நீங்க ஒரு சாதாரணமான ஆள் தான், ஒரு ஆர்டினரி பர்சன் தான். நீங்க ஒரு சாதாரண ஆள் தான். ஆனா உங்களுக்கு இந்த நீங்க இருக்கிற உங்க ஊர்ல, உங்க தேசத்துல, அதாவது எப்படி சொல்லலாம், ஒரு சிஎம் வச்சுக்கோங்க. நீ சிஎம் உங்களுக்கு நல்லா தெரியும். சிஎம் உங்களுக்கு தெரியும், நீங்க சிஎம் கிட்ட பேசியிருக்கீங்க. ஆனா சிஎம் என்ன பண்ணிட்டாருன்னா உங்களுக்கு தனியா பாடி கார்ட்ஸ் எல்லாம் போட்டாரு. இவங்க எங்க போனாலும் நீங்க பாத்துக்கோங்க, இவங்களுக்கு என்னென்ன வேணும்னா நீங்க பாத்துக்கோங்க. சிஎம் சொல்றாரு உங்களை பத்தி, உங்களுக்கு என்னென்ன வேணுமோ நீங்க பாத்துக்கோங்க. நீங்க உங்களுக்கு தனியா பாடி கார்ட்ஸ் எல்லாம் ஒதுக்கி உங்களை பாத்துக்கிறதுக்கு தனியா ஒரு ஃபோர்ஸ் அனுப்பி விடுறாரு. ஸோ இந்த நேரத்துலயும் சிஎம் ஃபோர்ஸ் அனுப்பி விடும்போது நீங்க நடந்து போற பஸ் ஸ்டாண்ட்ல நடந்து போனாலும் சரி, எங்க நடந்து போனாலும் சரி, உங்களை சுத்தி பாடி கார்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கும்போது உங்களுக்குள்ள எவ்வளவு கெத்தா இருக்கும், எவ்வளவு பெருமையா இருக்கும். என்னமோ நம்மளை சுத்தி பாடி கார்ட்ஸ் இருக்கு, நம்ம ஜூஸ் கேட்டோன்னுமே ஜூஸ் கேட்கிறோம், ஆனா ஜூஸ் நம்ம கையில இருக்கேப்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷமாவும் இருக்கும், உங்களுக்கு ஒரு பெருமையா இருக்கும், உங்களுக்கு ஒரு கெத்தா இருக்கும்ல. அதே போலதான் உலகத்துல இருக்க மனுஷன் ஆயத்தம் பண்ண ஃபோர்ஸுக்கே இவ்வளோ கெத்தாவும் இவ்வளோ மகிமையாவும் நீங்க ஃபீல் பண்றீங்களே, ஆண்டவர் நமக்காக ஒரு ஃபோர்ஸ் ரெடி பண்ணியிருக்காராங்க. ஆண்டவர் அதாவது வானத்தையும் பூமியில் உள்ள சகலத்தையும் சிருஷ்டித்த ஆண்டவர் நமக்காக ஃபோர்ஸ் ரெடி பண்ணி கொண்டிருக்கிறார். நமக்காக நம்ம காக்கும்படி, அதாவது நான் கஷ்டமான சுச்சுவேஷன்ல நடந்து போய்க்கிருக்கும் போது என்னை பாதுகாத்துக்க, நான் வருத்தமான சுச்சுவேஷன்ல நடந்து போய்க்கிருக்கும் போது என்னை பாதுகாத்துக்க எனக்கு ஒரு ஃபோர்ஸ் ரெடி பண்றாரு. என் மகன் இந்த மாதிரி கஷ்டமான சுச்சுவேஷன்ல நடந்து போய்க்கிருக்கான், இந்த மாதிரி பயத்துல நடந்து போயிருக்கான், இந்த மாதிரி குழப்பத்துல நடந்து போயிருக்கான். சோ நீ என்ன பண்ணு, நீ போய் அவனை காத்துக்கொள், நீ போய் அவனை சேஃப் பண்ணு, நீ போய் அவனை பத்திரப்படுத்து, நீ அவனை காத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு உனக்காக, முக்கியமான வார்த்தை உனக்காக மீன்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறார் ஆண்டவர் இந்த இடத்துல.
அவரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிற காடுங்க உங்க மேல ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறாரு. அவன் என் பையன், அதனால நீ அவனை காத்து கொள்ளணும்னு சொல்லிட்டு உனக்காக அவர் கட்டளை இடுகிற தேவனா இருக்கிறார். ரெக்வஸ்ட் எல்லாம் பண்ண மாட்டாரு, கட்டளை இடுவாரு. இப்ப ராணுவத்துல சோல்ஜர்ஸ் இருக்காங்கன்னா ஒரு கமாண்டர் என்ன பண்ணுவாருன்னா கமாண்ட் தான் பண்ணுவாரு, தவிர ரெக்வஸ்ட் பண்ண மாட்டாரு. இந்த நேரத்துல ஆண்டவர் உனக்காக எப்ப அவன் கஷ்டமான சுச்சுவேஷன்ல போய்க்கிருக்கான், அவன் போற வழியை பார்த்தா தவறான வழி மாதிரி தெரியுது, அவன் போறதை பார்த்தாலே சரியில்லை, அதனால நீ என்ன பண்ணு போய் அவனை காத்துக்கோன்னு சொல்லிட்டு கட்டளை கொடுப்பாரு, அதாவது கமாண்ட் பண்ணுவாரு. கமாண்ட் பண்ணும்போது தூதர்கள் உன்னை காத்துக் கொள்வார்கள். அதாவது நீ எந்த சூழ்நிலையில போய்க்கு இருந்தாலும் பரவாயில்ல, நீ எந்த சூழ்நிலையில போய்க்கு இருந்தாலும் பரவாயில்ல, இந்த நேரத்துல கூட நீ மரணத்தின் தருவாயில நடந்து போய்க்கு இருந்தாலும் இந்த நேரத்துல தூதர்கள் உன்னை காத்துக் கொள்வார்கள். தூதர்கள் உன்னை காத்துக் கொள்வார்கள். நீ மரணத்தின் தருவாயிலே நீ நடந்து போனாலும், நான் சாக போறேன், இதுக்கு மேல என்னால வாழ முடியாது, எனக்கு வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, என் ஹஸ்பண்ட் என்னை ஏமாத்திட்டாரு, என்னோட ஒய்ஃப் என்னை ஏமாத்திருச்சு சொல்லிட்டு நீ நடந்து போய் கொண்டிருந்தாலும் இந்த வார்த்தையை கேட்பதன் மூலமாக உனக்கான தூதர்களை கட்டளையிட்டுக் கொண்டிருக்கிறார் அவரு. உனக்காக ஒரு தூதரை கட்டளையிடுவாரு. அதாவது நீ பயத்தின் மத்தியில நடந்து போய்க்கிருக்கும் போது, நீ குழப்பத்தின் மத்தியில நடந்து போய்க்கும் போது, நீ வேதனையில நடந்து போய்க்கிருக்கும் போது, மனசெல்லாம் நொந்து போய் அப்படியே நூடுல்ஸ் ஆன நிலைமையில நீ இருக்கும் போது உனக்காக தேவன் அந்த சுச்சுவேஷனுக்குள்ள தூதர்களை கட்டளையிடுவாரா. ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிற காதுங்க உங்க மேல பாசமா இருக்காரு, உங்க மேல அன்பா இருக்கிறாரு. எனக்கு மனிதர்கள் என் மேல அன்பா இருக்கிறது கிடையாது, மனிதர்கள் என்னை ஏமாத்துறாங்க, மனிதர்கள் என்னை புறக்கணிக்கிறாங்க, மனிதர்கள் என்னை விட்டுட்டு செல்றாங்கன்னு சொல்லிட்டு நீ ஃபீல் பண்ணிக்கிறீங்கள. ஆனா மனிதர்கள் இந்த இடத்துல ஒதுக்கிடு, மனிதர்கள் இந்த இடத்துல ஒதுக்கிடு. வானத்தையும் பூமியில் உள்ள சகலத்தையும் சிருஷ்டித்தவர் உன் மேல அன்பா இருக்கிறார். உனக்காக ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து அவர் உனக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய சோல்ஜர்ஸ்ங்க, அவரோட பாடி கார்ட்ஸ் அவங்களை நமக்காக அனுப்பி விடுறாரா. ஒரு பெரியார் இருக்காரு, அந்த பெரியாருக்கு தெரிஞ்சவர் நம்ம கூட நடந்து வந்தாலே நம்மளுக்கு எவ்வளவு கெத்தா ஃபீல் பண்றோம். அவரோட பாடி கார்ட்ஸ் ஃபுல்லா நம்மளுக்கு வராங்க, அவரோட சோல்ஜர்ஸ் ஃபுல்லா நம்மளுக்கு வராங்க, நம்மளை ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு அவருடைய சோல்ஜர்ஸ் நம்மளுக்கு அனுப்பிச்சு விடுறாரு. அப்ப யோசித்து பாருங்க, நீங்க எவ்வளவு பெரிய ஆள் என்று. நீங்க சின்னவங்க கிடையாதுங்க, தூதர்களை விட நீங்க முக்கியமானவர்கள். தூதர்களை காட்டிலும் நீங்க முக்கியமானவர்கள் அவருக்கு நீங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்க வாழ்க்கையை நீங்க அழித்துக் கொள்ளாதீர்கள், நீங்க உங்க வாழ்க்கையை கெடுத்துக் கொள்ளாதீர்கள். சோ அவருக்கு நீங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான நபராக இருக்கிறீர்கள். இந்த வசனத்தின்படி நீங்க அவருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான நபராக இருக்கிறீர்கள். அவர் சொல்லியிருக்காரு உனக்காக, முக்கியமான வார்த்தை உனக்காக, அவர் உனக்காக தான், உனக்காக ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறாரு. இந்த இடத்துல ரெஸ்பான்சிபிலிட்டி நீ பார்க்க முடியும் உன்னால. எனக்காகவா இவ்வளவு பண்றீங்க, எனக்காகவா இவ்வளவு பண்றீங்க. ஒரு மனுஷன் ஒரு பையன் ஒருத்தவங்கிட்ட சொல்லும் போது, ஒரு லவ் பண்ற பையனே எடுத்துக்கோங்க, லவ் பண்ற பையன் லவ் பண்ற பொண்ணுகிட்ட உனக்காக தான் நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன், உனக்காக தான் நான் இவ்வளவு சிரமப்படுறேன், உனக்காக தான் நான் இவ்வளவு பண்றேன் அப்படின்னு சொல்லும் போது எவ்வளவு அன்பு வெளிப்படுகிறது, எவ்வளவு ரெஸ்பான்சிபிலிட்டி வெளிப்படுகிறது. அந்த பொண்ணுக்கு ஒரு உணர்வு வருது, அந்த பையனுக்கு ஒரு உணர்வு வருது. அதே போலதான் இந்த இடத்துல அவர் ஃபர்ஸ்ட் லவ்வர் ஆஃப் காட் அவனுக்குள்ள வெளிப்படுவாரு, அதுக்கப்புறம் தான் பவர் ஆஃப் காட் வெளிப்படுது. இந்த இடத்துல லவ்வர் ஆஃப் காட் ஃபர்ஸ்ட் வெளியே வந்தது தெரிஞ்சதுனாலதான் இந்த இடத்துல லவ்வர் ஆஃப் காட் உனக்குள்ள தெரிஞ்சாதான் பவர் ஆஃப் காட் உனக்குள்ள வெளிப்படும். தூதர்கள் உன்னை காக்க வேண்டும் என்றால் நீ லவ்வர் ஆஃப் காட் ஃபர்ஸ்ட் புரிய வேண்டும். லவ்வர் ஆஃப் காட புரிஞ்சுக்கோ, லவ்வர் ஆஃப் காட புரிஞ்சுக்கோ. உனக்காரன்னு சொல்லியிருக்காருல, அதாவது உன் மேல தனியா ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறாருல, உன் மேல அன்பா இருக்காரு, உன் மேல பாசமா இருக்காரு. அதாவது அந்த தூதர்களை காட்டிலும் உன்னை அதிக முக்கியத்துவம் உள்ள நபராக உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார். நீ போய் சாக போற, எனக்கு வாழ பிடிக்கல, எனக்கு எல்லாரும் ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்ற. ஆனா அவர் வானத்தையும் பூமியை உண்டாக்கின ஆண்டவர் உனக்காக அவர் இவ்வளவு பண்ணி கொண்டிருக்கிறார். அதை ஏன் பார்க்க மாட்டேங்கிற, அதை ஏன் பார்க்க மாட்டேங்கிற? ஏதோ ஒரு மனிதன், அவன் ஒரு மனுஷன், ஆஃப்டர் ஒரு மேன், ஆஃப்டர் ஒரு மனிதன் உன்னை ஏமாத்திட்டான், உன்னை விட்டுட்டு போயிட்டான் சொல்லிட்டு உன் வாழ்க்கையை முடித்துக் கொள்ள பார்க்கிற நீ, ஆண்டவர் உன் மேல பிரியமா இருக்கிறார், ஆண்டவர் உன் மேல அன்பா இருக்கிறாரு, அவர் உன் மேல பாசமா இருக்கிறாரு. அவர் ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? இந்த இடத்துல நீ அதை உனக்காக என்ற வார்த்தையை நீ புரிந்து கொண்டால், இந்த இடத்துல நீ உனக்காக என்ற ஒரு வார்த்தையை நீ புரிந்து கொண்டால், நான் வசனத்தை திரும்பி படிக்கிறேன், உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி,
உன் வழிகள் எல்லாம், நீ ஆபத்தான சுச்சுவேஷன், பயத்தான சுச்சுவேஷன், பயந்த சுச்சுவேஷன் நீ நடந்து போயிட்டு இருக்கும் போது உன்னை காக்கும்படி, அதாவது உன்னை செக்யூர் பண்றபடி, உனக்கு செக்யூரிட்டியாக அவர் தூதர்களை கட்டளையிட போறாரு. இந்த நேரத்துல அவர் தூதர்களை கட்டளையிட்டு கொண்டிருக்காரு. நீ எந்த பிரச்சனையில நடந்து போய்க்கிருந்தாலும் பரவாயில்ல, எந்த சூழ்நிலை நடந்து போய்க்கிருந்தாலும் பரவாயில்ல, உனக்காக அவர் தூதர்கள் கட்டளையிடுவாரு. அந்த தூதர்கள் கட்டளையிடுறதுக்கு முன்னாடி அவர் தூதர்களை கட்டளையிடுவார்ல, அது பவர் ஆஃப் காட். அவர் தூதர்களுக்கு கட்டளையிடுறது, கட்டளைன்றது பவர். பவர் ஆஃப் காட் ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடி இங்க ஒண்ணு ரிலீஸ் பண்றாரு. என்ன ரிலீஸ் பண்றாரு? லவர் ஆஃப் காட். லவர் ஆஃப் காட் அந்த வசனம் அந்த படிக்கிறாரு. உனக்காக தம்முடைய, உனக்காக முக்கியமான வார்த்தை இந்த வசனத்திலே, ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை உனக்காக. அந்த உனக்காகன்றது லவர் ஆஃப் காட் மீன் பண்ணுது. லவர் ஆஃப் காட் நீ புரிஞ்சாதான் பவர் ஆஃப் காட் உனக்குள்ள செயல்படும். நீ லவர் ஆஃப் காடா மாறினாதான் உனக்குள்ள பவர் ஆஃப் காட் வெளிப்படும். சோ லவர் ஆஃப் காட் ஃபர்ஸ்ட் புரியுங்கள். அவர் மேல எவ்வளவு அன்பா இருக்காரு, அவர் மேல எவ்வளவு பாசமா இருக்கிறாரு, அவர் மேல எவ்வளவு லவ் வச்சிருக்காரு என்பதை புரிந்து கொண்டால்தான் உனக்காக தூதர்களை அவர் கட்டளையிடுவார். இந்த வசனத்தை ரெண்டா பிரிக்கலாங்க. ரெண்டா பிரிக்கிறேன் பாருங்க. உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களை கட்டளையிடுவாரு. உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி, உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களை கட்டளையிடுவார். உனக்காகன்ற வரைக்கும் ஒரு இது, தம்முடைய தூதர்களை கட்டளையிடுவார்ன்றது ஒண்ணு. அது வரைக்கும் அந்த உனக்காகன்ற வரைக்கும் பவர் ஆஃப் லவர் ஆஃப் காட் வெளிப்படுது. லவர் ஆஃப் காட் நீ புரிஞ்சுக்கிட்டாதான் அந்த தூதர்களை கட்டளையிடுவார், தம்முடைய தூதர்களை கட்டளையிடுவார்ன்றது பவர் ஆஃப் காட். அது கமாண்ட்ன்றது பவர். பவர் ஆஃப் காட் வெளிப்படணும்னா நீ லவர் ஆஃப் காட் ஃபீல் பண்ணணும். உனக்குள்ள லவர் ஆஃப் காட் வெளிப்பட்டாதான், உனக்குள்ள லவ் வெளிப்பட்டாதான் மக்களுக்கு உன்கிட்ட இருந்து பவர் வெளிப்படும். உன்கிட்ட இருந்து லவ் வெளிப்படாம உன்கிட்ட இருந்து பவர் வெளிப்படாது. என்ன சொல்ல வரேன் புரியுதா உங்களுக்கு? நான் இப்பயும் வலியுறுத்துற காரியம் என்னன்னா, லவ்வ புரிஞ்சுக்கோ. அதாவது அன்பா இருந்து கற்றுக்கொள், அன்பாக இருக்க கற்றுக்கொள். அன்பா நீ இருக்கும் போதுதான் ஃபர்ஸ்ட் சொன்னேன். ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்? அன்பா இருந்தனா உனக்கான மரியாதை தேடி வரும்னு சொன்னேன். இப்ப சொல்றேன், நீ அன்பா இருக்கும் போதுதான் நீ அற்புதங்களை பண்ண முடியும். நீ அன்பா இருக்கும் போதுதான் அற்புதங்களை பண்ண முடியும். இயேசு அன்பாக இருந்தால் அதனால் அற்புதம் பண்ணினார். நீயும் அன்பாக இருந்து பார், அற்புதங்களை பண்ணுவ. அதாவது நீ அன்புல போயிட்டு கேன்சர் பேஷண்ட் மேல கைய வச்சனா அந்த கேன்சர் சுகமாகும். நீ அன்புல போயிட்டு ஒருத்தவங்க குழந்தை பிறக்காம இருக்கும் போது அவங்க கை வச்சேன்னா அந்த குழந்தை பிறக்கும், அங்க இருந்து ஒரு கரு உருவாகும். உன் வார்த்தையில இருந்து ஒரு குழந்தை பிறக்கும், உன் வார்த்தை மூலமாக கேன்சர் சுகமாகும். சோ எதனால இப்படிலாம் நடக்குது? நான் ஒரு ஆர்டினரி பர்சனா இருக்கேன். நான் ஒரு சாதாரண மனுஷனா இருக்கும் போது என்கிட்ட இருந்து எப்படி வல்லமை வெளிப்படும்னா, அவர் கடவுளா இருந்தாருங்க. கடவுளே லவ்வே இருந்தா மட்டும்தான் அவரால பவரை வெளிப்படுத்த முடியும். மனுஷனா வந்தாரு, அவரே அன்பா இருந்தாதான் அவர்னால தவறை வெளிப்படுத்த முடியுது. அதனால அவர் லவ்வர் ஆஃப் காட ஃபர்ஸ்ட் புரிந்து கொண்டாரு, அதுக்கப்புறம் பவர் ஆஃப் காட்ல வெளிப்பட்டாரு. இந்த நேரத்துல நீ லவ்வர் ஆஃப் காட புரிஞ்சுக்கோ, நீயும் பவர் ஆஃப் காட்ல வெளிப்படு. நீயும் பவர் ஆஃப் காட்ல வெளிப்படு. ஃபர்ஸ்ட் முக்கியமான விஷயமே லவ்வர் ஆஃப் காடுங்க. இங்க உனக்காக ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறாங்க மனிதர்கள், உனக்காக ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கல. ஆனா இந்த பேர் எடுக்கிறாருல உனக்காக ரெஸ்பான்சிபிலிட்டி, உனக்காக ரெஸ்பான்ஸ் எடுத்து பேசுறாருல, உன்னுடைய நல்லதுக்காக பேசுறாரு. உனக்கு மற்ற மனிதர்கள் உன்னை கண்டுக்க மாட்டேங்கிறாங்க, உனக்கு மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறாங்க, மதிப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்க என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கல. ஆனா இந்த இடத்துல உனக்காக சொல்றாருல, அப்ப ரெஸ்பான்சிபிலிட்டி உனக்கு கொடுக்கிறாரு. அதாவது உனக்கு மேல ரெஸ்பான்ஸ் வைக்கிறாரு, உன் மேல ஒரு மரியாதை வச்சிருக்காரு. மற்ற மனிதர்கள் கொடுக்காத மரியாதையை உனக்காக கடவுள் கொடுப்பார். மற்ற மனிதர்கள் உனக்கு மரியாதை கொடுக்கல, ஆனா இந்த நேரத்துல அவர் கடவுளுங்க, அவரு மரியாதை கொடுக்கிறாருங்க உங்களுக்கு. அதை புரிந்து கொள்ளுங்கள். அவர் இந்த மாதிரி அன்பா இருக்கிறதை புரிந்து கொள்ளுங்கள்.
சோ நீங்க எந்த சுச்சுவேஷன்ல நடந்து போயிருந்தாலும் பரவாயில்ல, எந்த குழப்பமான சுச்சுவேஷன்ல பிசாசு உன் குழப்பத்தை கொடுத்து உனக்கு ஷாக்கிங்கான நியூஸ கொடுத்து உன் வாழ்க்கையை சேவ் பண்ணாலும் பரவாயில்ல, உனக்காக அவர் ஒரு சர்ப்ரைஸை வைத்துக் கொண்டிருக்கிறார். பிசாசு உனக்கு ஷாக்கிங்கான விஷயத்தை கொடுத்து இன்னும் நீ சேர்க்காம இருக்கிறதுக்கான காரணம் உனக்கு அந்த லவ்வர் ஆஃப் காடு புரியுதுன்னு அர்த்தம். நீ சேர்க்காயிட்டேன்னா உனக்கு அந்த லவ்வர் ஆஃப் காடு புரியலைன்னு அர்த்தம். பிசாசு நிறைய ஷாக்கிங்கான விஷயத்தை உனக்கு கொடுக்கும்போது நீ சேர்க்காகாம இருக்கல, அதாவது நீ ஆடாம அசையாம அப்படியே ஸ்ட்ரைட்டா நிக்கிறனா உனக்கு அந்த லவ்வர் ஆஃப் காடை பத்தி நியூஸா தெரியும்னு அர்த்தம். நீ அப்படி ஆடி அசைஞ்சிட்டனா, பிசாசு அப்படியே போற வழிக்கெல்லாம் நீ போயிட்டனா உனக்கு வெறும் பவர் ஆஃப் காட் மட்டும்தான் தெரியுதே தவிர லவ்வர் ஆஃப் காட் புரிய மாட்டேங்குது அர்த்தம். முதல்ல உனக்கு புரிய வேண்டியது லவ்வர் ஆஃப் காடு. லவ்வர் ஆஃப் காடு வந்ததுக்கு அப்புறம் தான் பவர் ஆஃப் காட் வெளிப்படும். அது நன்றாக புரிந்து கொள். தேவன் மனிதனாக வரும்போது அவர் லவ்வர் ஆஃப் காடை ஃபர்ஸ்ட் வெளிப்பட்டாரு. லவ்வர் ஆஃப் காடை வெளிப்பட்டனாலதான் பவர் ஆஃப் காட் வெளிப்பட்டுச்சு. அவரு தந்தைக்கு கீழே தாய்க்கு கீழே அடங்கி இருந்தாரு. அடங்கி இருந்தால் சொல்ற வேலை எல்லாம் செய்தாரு. அதாவது லவ்வர் ஆஃப் காட் அந்த காமித்தாரு. அந்த லவ் ஃபுல்லாத்தையும் வீட்டுல காமிச்சாரு, சுத்தி இருக்க உறவுகிட்ட காமிச்சாரு. எல்லாருக்குமே அந்த லவ் காமிச்சனாலதான் அவர் வார்த்தைகளை அவர் பேசும்போது மனிதர்கள் கேட்க முடிந்தது. அதிகாரம் இருந்தால் கேட்பார்கள். உன்னுடைய வார்த்தையை அதிகாரமாக நீங்க சொன்னா கேட்பாங்க, ஆனா அதைப்படி செயல்படுத்த மாட்டார்கள். நீ லவ்ல சொல்றது வேற, அதிகாரத்துல சொல்றது வேற. ஃபர்ஸ்ட் லவ்வர் ஆஃப் காட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இங்க அன்பு தான் எல்லாத்துக்குமே முக்கியம். அன்புதான் சகலத்திலையும் முதன்மையான ஒரு விஷயமே அன்பு. அன்புல நடவுங்கள். உங்களை சுத்தி இருக்கவங்க அன்புலயே வைத்துக் கொள்ளுங்கள். நீங்க இருக்கிற இடத்துல லவ் தான் இருக்கணுமே தவிர கசப்பு இருக்கக்கூடாது. மனிதர்கள் என்னதான் உனக்குள்ள கசப்பை கொடுத்தாலும் நீ கசப்பு போகக்கூடாது. ஏன்னா லவ்வர் ஆஃப் காடை பத்தி உனக்கு தெரியும். நீங்களாம் போயிருவீங்களா, நீங்களாம் போயிருவீங்க. ஆனா எனக்குள்ள ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து எனக்காக அவருடைய தீவிரங்களை கற்றுகிறாரு. நான் இப்ப லவ்வர் ஆஃப் காடை புரிந்து கொண்டாதான் எனக்குள்ள இருந்து பவர் ஆஃப் காட் வெளிப்படும். ஆண்டவர் அதே மாதிரிதான், இயேசுவும் அதே மாதிரிதான். லவ்வர் ஆஃப் காட் இருந்தனாலதான் அவர் கூட இருந்து பவர் ஆஃப் காட் வெளிப்பட்டாரு. அவர் அன்பா இருந்தனாலதான் அவர் வல்லமையா இருந்தாரு. சோ நீங்களும் அன்பா இருந்தாலும் வல்லமையா இருக்க முடியும். சோ அன்புல நடவுங்கள். அன்புதான் ரொம்ப ரொம்ப முதன்மையான ஒரு விஷயம். கிறிஸ்துவத்தில் அடிப்படை சத்தியமே அன்புதான். கிறிஸ்துவத்துல அடிப்படை சத்தியமே அன்புதான். அன்பா இருங்கள், மற்றவர்களுக்கு அன்பா இருங்கள். நீங்க அன்பா இருக்கும்போது இந்த விதத்திலிருந்து வல்லமை வெளிப்படும். வல்லமை வெளிப்படும். இயேசுவும் அதே மாதிரிதான் அன்பா இருந்தாரு, அவர்கிட்ட இருந்து வல்லமை வெளிப்படுச்சு. நீங்களும் அன்பா இருந்து பாருங்கள், உங்களிடத்திலிருந்தும் வல்லமை வெளிப்படும். பவர் ஆஃப் காட்னா எந்த மாதிரி பவர் தெரியுமா? கட்டளை இடுற பவருங்க, கமாண்ட் பண்ற பவரு. நீ அன்பா மட்டும் இருந்து பாரு, நீ கமாண்ட் பண்ணுவ. ஒவ்வொன்றையும் பார்த்து கமாண்ட் பண்ணுவ. உன் பிரச்சனையை பார்த்து நீ கமாண்ட் பண்ணுவ. அதாவது அலைகள் மாதிரி அடிச்சு வர பிரச்சனையை பார்த்து நீ அமைந்து போ, அமைந்து போ, அமிழ்ந்து போன்னு சொல்லு. அது அப்படியே அமிழ்ந்து போகும். நீ பவர் ஆஃப் காடா மாறிடுவ. ஏங்க நீங்க தாங்க லவ்வர் ஆஃப் காடு. உங்களுக்குள்ளதான் இருக்கு லவ்வர் ஆஃப் காடு, உங்களுக்குள்ளதான் இருக்கு பவர் ஆஃப் காடு. நீங்க என்ன பண்றீங்கன்னா பவர் ஆஃப் காடு தான் ரொம்ப முக்கியம் சொல்லிட்டு பவர் ஆஃப் காட்ல மெயின் போக்கஸை வச்சு எனக்குள்ள வரங்கள் இருக்கு, எனக்குள்ள அபிஷேகம் இருக்கு, எனக்கு தீர்க்க தரிசன வரங்கள் இருக்கு, நான் பேயை ஓட்டுவேன், நான் கேன்சரை சுகப்படுத்துவேன், எல்லாமே பண்ண முடியும் என்னாலன்னு சொல்லிட்டு அந்த வரங்களுக்கு பின்னாடியே ஓடுறீங்க. வரங்களுக்கு பின்னாடி ஓடாதீங்க. அன்புக்கு பின்னாடி வாங்க. அன்புக்கு பின்னாடி வந்தீங்கன்னா வரங்கள் தானா ஆட்டோமேட்டிக்கா உங்ககிட்ட வரும். வரங்களை தேடி நீங்க ஓடாதீங்க. நான் இந்த அற்புதம் என்னால பண்ண முடியும், இந்த அற்புதம் என்னால பண்ண முடியும்னு சொல்லிட்டு வரங்களை தேடி ஓடாதீர்கள். அன்பை தேடி, அன்பை நாடி வாங்க. அன்பு பின்னாடி நில்லுங்க. அந்த வரங்கள் எல்லாம் உங்களை தேடி வரும். அந்த வரங்கள் எல்லாம் உங்களை தேடி வரும். சோ இந்த இடத்துல அன்புதான் ரொம்ப ரொம்ப முக்கியமே தவிர வரங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் கிடையாது. பவர் ஆஃப் காட் முக்கியம் கிடையாது. லவ்வர் ஆஃப் காட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா லவ்வர் ஆஃப் காட் இருந்தாதான் பவர் ஆஃப் காடே செயல்பட முடியும். லவ்வர் ஆஃப் காட் உங்ககிட்ட இல்லாட்டினா பவர் ஆஃப் காட் செயல்படாது. நீங்க எத்தனை வருஷம் ஆனாலும் இந்த லவ்வர் ஆஃப் காடை கத்துக்கிட்டு தான் பவர் ஆஃப் காடுக்குள்ள வர முடியும். எத்தனை வருஷங்கள் ஆனாலும் லவ்வர் ஆஃப் காடை கத்துக்கிட்டாதான் பவர் ஆஃப் காடுக்குள்ள வர முடியும் உங்களால.
சோ லவ்வர் ஆஃப் காடை கற்றுக்கொள்ளுங்கள். லவ்வர் ஆஃப் காட்னா என்ன, லவ்னா என்ன அப்படின்றத தியானிங்க, அப்படின்றத படிங்க. எப்படி அன்பா இருக்கிறது, எப்படி அன்பா இருக்கிறது, எப்படிலாம் அன்பா இருக்க முடியும். இன்னும் அன்பு அப்படியே மேம்பட்டு மேம்பட்டு போய்கிட்டே இருக்கும். அப்படி அன்புக்கெல்லாம் எல்லையே கிடையாது. அப்படி இன்னும் அன்புல அடுக்கடுக்காதான் போகுமே தவிர அன்பு கீழெல்லாம் போகாது. அன்பு மேல போய்கிட்டே இருக்கும். உன்னை மேல கொண்டு போறதுதான் அன்போட வேலையே. அன்போட வேலையே உன்னை மேல கொண்டு போறதுதான், கீழே உன்னை ஒரு நாளும் தள்ளிடாது. ஆனா உலக மக்களுக்கு எல்லாம் நீ அன்பா இருக்கனால நீ ஏமாளி என்று சொல்லி விடுவார்கள். நீ அன்பா இருந்தா உன்னை ஏமாளின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த ஏமாளின்ற பேரை போக்குறதுக்கு, அந்த ஏமாளின்ற பேரை அழிக்கிறதுக்காக தான் நீ அன்பா இருக்கும்போது உனக்கு ஏமாளின்ற ஒரு பேர் வருதுல, அந்த பேரை அழிக்கிறதுக்காக தான் அடுத்து உனக்கு பின்னாடி வரப்போறது பவர் ஆஃப் காட். நன்றாக புரிகிறதா? லவ்வர் ஆஃப் காடு இருக்கும்போது உன்னை ஏமாளி, உன்னை ஏமாளி, எல்லாத்தையுமே ஏமாந்துட்டு போறியடா, எல்லாத்தையுமே ஏமாந்து போறியடா சொல்லுவாங்க. ஆனா அதை நினைச்சு நீ டைவர்ட் ஆகிட்டேன்னா வச்சுக்கவே எல்லாம் முடிஞ்சு. ஆனா அதை நினைச்சு நீ டைவர்ட் ஆகாம நீ என்னதான் பேசு, நீ என்னதான் பண்ணு, நான் என் ஸ்டேஜ்ல இறங்க மாட்டேன், ஏசப்பா எப்படி அன்பாக இருந்தாரோ அதே போல நானும் அன்பாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேஜ், அதாவது அன்புல நீ இருந்தேனா, அன்புலயே நீ நிலைத்து இருக்கும் போது உனக்குள்ளது அடுத்து வெளிப்பட போவது மிகப்பெரிய விஷயம், மிகப்பெரிய விஷயம். பெரிய பாக்ஸ் இருக்கு, அந்த பாக்ஸுக்குள்ள பெரிய பொக்கிஷம், நிறைய பொக்கிஷம் இருக்கு. அந்த பொக்கிஷத்தை நீ திறக்கணும்னா ஒரு பூட்டு, சின்ன பூட்டு இருக்கு, அதுக்கு ஒரு சாவி இருக்கு. அந்த சாவியை போட்டு திறந்தாதான் அந்த பாக்ஸை திறந்து அந்த பொக்கிஷத்தை அனுபவிக்க முடியும், உன்னால அனுபவிக்க முடியும். சோ அந்த சாவி தான் அன்பு. இந்த இடத்துல அந்த அன்பு இருந்தாதான் அந்த பாக்ஸை உன்னால திறக்க முடியும். சோ அன்பா இருங்க, நேர்வழியில நடங்க, நேர்வழியில நடங்க. பரலோக ராஜ்யத்தின் திறவுகளை உங்ககிட்ட கொடுப்பாரு அவர். நீங்க அன்பா இருக்கும்போது, அன்பா இருக்கும்போது பரலோக ராஜ்யத்தின் திறவுகளை உங்ககிட்ட தருவாரு. அப்படி தரும்போது என்ன ஆகும் தெரியுமா? நீ பூமியில என்னத்தை கட்டுறையோ அது பரலோகத்துல கட்டப்படும், பரலோகத்துல என்னத்தை கட்டவிழ்க்கிறோ அது பூமியிலேயே கட்டவிழ்க்கப்படும். அந்த திறவுகோள் தான் அன்பு. அன்பு இருந்தாலும் அந்த திறவுகளை உங்களால பெற்றுக்கொள்ள முடியும். சோ தாவீதின் வீட்டின் திறவுகோலை எனக்கு தருவேன்னு சொல்லி வாக்கு கொடுத்திருக்காரு ஆண்டவர். எனக்கு வாக்கு கொடுத்திருக்காரு, வாக்கு கொடுத்திருக்காரு, எனக்கு வாக்கு கொடுத்திருக்காருங்க. தாவீதின் திறவுகோலை, பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை எனக்கு தருவேன்னு சொல்லி வாக்கு கொடுத்திருக்காரு ஆண்டவர் அப்படின்னு நீங்க சொல்றீங்களே, அந்த திறவுகோள்லாம் என்னன்னு ஃபர்ஸ்ட் புரிந்து கொள்ளுங்கள். என்ன திறவுகோள்னா அன்பு. அன்பு இருந்தாதான் உனக்கு அந்த இது செயல்படும். அன்பு இருந்தாதான் உனக்கு நீ என்னத்தை பூமியில கட்டுறியோ அது பரலோகத்துல கட்டப்படும், நீ என்னத்தை பூமியில கட்டவிழ்க்கிறியோ அது பரலோகத்துல கட்டவிழ்க்கப்படும். அது பவர் ஆஃப் காடு, அது பவர் ஆஃப் காடு. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை உனக்கு தருவேன்னு சொன்னார்ல, அது லவர் ஆஃப் காடு. உன் மேல பாசத்துல, உன் மேல அன்புல சொன்ன விஷயம், உனக்கு பரலோக ராஜ்யத்தின் திறவுகளை உனக்கு தருவேன், அது அன்புல சொன்ன விஷயம். அந்த அன்பு ஃபர்ஸ்ட் வருது, செகண்ட் அடுத்து வர்றது பவர், அத்தாரிட்டி. அத்தாரிட்டி அவர் தூதர்களுக்கு கமாண்ட் பண்ணுவாரு, அத்தாரிட்டி கொடுப்பாரு உன்னை காக்குறதுக்காக. நீ போய்க்கு இருக்க சுச்சுவேஷன் சரியில்லாத சுச்சுவேஷன், நீ போய்க்கு இருக்க சுச்சுவேஷன் மோசமான சுச்சுவேஷன், இப்படியே போய்கிட்டு இருந்தாலும் நீ விழுந்துருவ அப்படி சொல்லிதான் உனக்கு இந்த வார்த்தையை உனக்குள்ள பேசி கொண்டிருக்காரு. நீ இன்னும் வரங்கள் வரங்கள் சொல்லி போய்கிட்டே இருந்தா பைத்தியம் புடிச்சு போய் உட்காந்துருவ வீட்டுக்குள்ள. பைத்தியம் முடிச்சுட்டு எனக்கு மனிதர்கள் யாரும் வேணாம், மனிதர்கள் வேலையே வேணாம், இந்த மனிதர்கள் எல்லாத்தையும் ஒட்டிக்கிட்டு நான் ஒரு மலைக்கு போய் நான் ஒரு முன்னாளர்களை இருந்து நான் உபவாசம் இருந்து நான் போய் தியானம் பண்ணி எனக்கு வரங்களை நான் ஆண்டவர் எடுத்து பெற்றுக்கொள்ள போகிறேன்னு சொன்னா பைத்தியக்காரனும் போல ஆகி விடுவாய். பைத்தியக்காரனாயிருவ, பைத்தியக்காரனாயிருவ. அன்பு இருந்தாலும் வல்லமை வெளிப்படும், அன்பு இல்லாம வல்லமை வெளிப்படாது. அன்புதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான் அன்பு. லவ்வர் ஆஃப் காட் ஃபர்ஸ்ட் வருவாரு, செகண்ட் வர போறது பவர் ஆஃப் காட். லவ்வர் ஆஃப் காட் வராமலா பவர் ஆஃப் காட் வராது. சோ லவ்வர் ஆஃப் காட் ரொம்ப ரொம்ப முக்கியங்க இந்த இடத்துல. நான் இன்னும் வரைக்கும் நான் உங்களுக்கு வலியுறுத்துற விஷயம் அன்பா இருங்கள். இன்னைக்கு மெசேஜ் அன்பா இருக்கிறத பத்தி தான், அன்பா இருக்கிறத பத்தி தான். சோ அன்பு குறையாது, கூடிக்கிட்டு தான் போகுமா. அந்த மனைவி கேட்டுச்சுல, அந்த மனைவி கேட்டாங்க, அந்த மனைவி என்ன கேட்டாங்க,
என்ன நீங்க கல்யாணம் முடிச்சதுல இருந்து என் மேல லவ்வா இருக்கீங்க, என் மேல அன்பா இருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்க. அந்த கணவருக்கு ஒரு சந்தோஷம் வருதுல. ஆனா அடுத்த வார்த்தையை கேட்டுச்சு, அந்த லவ் குறையலைங்க, ஆனா அந்த லவ் கூடாதா? அந்த லவ் கூடாதா? ஏசுப்பா உங்ககிட்ட எதிர்பார்க்கிற ஒரே ஒரு விஷயம் என்னன்னு நான் சொல்லிட்டு நான் இந்த செக்ஷன் நான் முடிக்க விரும்புறேன். ஏசுப்பா உங்ககிட்ட விரும்புற ஒரே ஒரு விஷயம் என்னதுன்னா, அவர் எல்லார் மேலையும் ஒரே அளவு வச்சு அன்பு வச்சிருக்கிறார். அவர் எல்லார் மேலையும் ஒரே அளவு அன்பு வைத்துக் கொண்டிருக்கிறார். எல்லார் மேலையும், அதாவது எல்லார் மேலையும் ஒரே மாதிரியான அன்பு வைத்திருக்காரு. அவர் உங்ககிட்ட கேட்கிற விஷயம் என்னதுன்னா, இவர்களை விட நீ என் மேல இன்னும் அதிக அன்பு வைத்திருக்கிறாயா? உங்க அம்மாவை விட பையனை பையனை பார்த்து கேட்கிறாரு, உங்க அம்மாவை விட நீ என் மேல அதிகமா அளவு வச்சிருக்கியா? ஒய்ஃபை பார்த்து கேட்கிறாரு, உன் வீட்டுக்கார விட நீ என் மேல அதிக அளவு வச்சிருக்கியா? அப்படின்னு ஏசுப்பா கேட்பாரு. அப்படின்னு அது பொசசிவ் காடு சொல்லலாம்ல, இப்படி கூட பொசசிவ் காடு. இதுல அவர் பொசசிவா இருப்பாரு. எல்லார காட்டிலும் நீ என் மேல அதிக அன்பு வைத்திருக்கிறாயா? பேதுருவை பார்த்து கேட்டாரு. அவர் எதிர்பார்க்கிற விஷயம் இது மட்டும்தான், அன்புதான். எல்லாரோட என்னை அதிகமா நேசிக்கிறாயா? நேசிக்கிறாயா? ஃபர்ஸ்ட் என்ன வருதுங்க? லவ்வர் ஆஃப் காட் வருது. லவ்வர் ஆஃப் காட் வருது. அதுக்கப்புறம் தான் வருது பின்னாடியா, நீ என் ஆடுகளை மீட்பாயா. அது கமாண்டு, அது பவர், அது பவர். திரும்பி சொல்றேன், லவ்வர் ஆஃப் காட் வராம பவர் ஆஃப் காட் வராதுங்க. முக்கியமான சத்தியங்க இது. லவ்வர் ஆஃப் காட் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இங்க லவ்வர் வருது, இங்க லவ்வர் வருது, இங்க லவ்வர் ஆஃப் காட் வருது, இந்த வசனத்துல வருது. உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களை கட்டளையிடுவார். உன் வழிகள் எல்லாம் தம்பி பார்த்து போ தம்பி, இந்த வழிகள் எல்லாம் ஃபுல்லா முள்ளு கரடு முரடா இருக்கு, பார்த்து போ தம்பி, பார்த்து கொஞ்சம் பார்த்து நடந்து போ தம்பி அப்படின்னு சொல்லிட்டு உன்னை காத்துக்கிறதுக்காக, உன்னை காக்கும்படிக்கு உனக்காக தம்பி, உனக்காக. இது என்னது? இது என்னது? இது லவ் தம்பி, உனக்காக. இது லவ். இந்த லவ் ஃபர்ஸ்ட் வந்துருது. இந்த லவ் ஃபர்ஸ்ட் வந்துருது, அதுக்கப்புறம் தான் பவர். உனக்காக தம்பி தம்முடைய தூதர்களை கட்டளையிடுகிறார். இது பவர். இந்த வரைக்கும் மாடுலேஷன் எப்படி இருந்துச்சு? இது வரைக்கும் மாடுலேஷன் எப்படி தெரியுமா இருக்கும்? அது இந்த வசனத்தை நான் படிக்கிறேன், மாடுலேஷன் படிக்கிறேன் பாருங்கவே. உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்பி, இந்த வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களை கட்டளையிடுவார். தம்முடைய தூதர்களை கட்டளையிட போகிறாருங்க. அப்ப தம்முடைய தூதர்களை உனக்காக கட்டளையிடுவார். கமாண்ட் பண்ணுவாரு. கமாண்ட் கொடுக்கிற இடத்துல இருக்காரு அவரு. நீ ஃபர்ஸ்ட் லவ்வராக்கால புரிஞ்சுக்கிட்டா அடுத்து நீயும் கமாண்ட் கொடுக்கிற இடத்துக்கு போவ. அவரு ஃபர்ஸ்ட் லவ்வராக்கால இருந்தனாலதான் அடுத்து கமாண்டுக்குள்ள அவர் வராரு. அதே போல உனையும் சொல்றாரு, தம்பி நீ என்னைய மாதிரி யாரும் ஆசைப்படுறியா? ஆமா ஆண்டவரே, நானும் உங்களை மாதிரி அற்புதங்கள் பண்ணணும், நானும் உங்களை மாதிரி அதிசயங்கள் பண்ணணும், நானும் உங்களை மாதிரியே இருக்கணும் ஆண்டவரே அப்படின்னு ஆசைப்படுறியா? அப்ப நீ ஃபர்ஸ்ட் லவ்வராக்கால புரிந்து கொள். அப்ப நீ ஃபர்ஸ்ட் லவ்வராக்கால புரிந்து கொண்டாதான் உனக்கு வந்து பவர் ஆஃப் காட் வெளிப்படும். சோ ஃபர்ஸ்ட் நீ வாங்க வேண்டிய விஷயம் என்ன ஆகுனா, உட்கொள்ள வேண்டிய விஷயம் என்ன ஆகுனா, நீ ஃபர்ஸ்ட் உட்கொள்ள வேண்டிய விஷயம் என்ன ஆகுனா, லவ்வர் ஆஃப் காடை புரிந்து கொள். லவ்வர் ஆஃப் காட் நீ மற்றவங்க நேரம் அன்பா இருக்கும் போதுதான் உன்கிட்ட இருந்து வல்லமை வெளிப்படும். நல்ல சத்தியத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறேன், ஒரு தெளிவான சத்தியத்தை உங்களை எடுத்து பேசிக் கொண்டிருக்கிறேன் ஒரு வசனத்தை வைத்துக் கொண்டு. அதாவது 11வது வசனம், உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களை அவர் கட்டளையிடுவார். தம்முடைய தூதர்களை அவர் கட்டளையிடுவார்ன்றது கமாண்டு, ஒரு அதிகாரம், ஒரு அத்தாரிட்டி, ஒரு பவர். இந்த பவர் வெளிப்படணும்னா அதுக்கு முன்னாடி உனக்காக, உனக்காக, உனக்காக. இது ஒரு லவ். உனக்காக தம்பி, உனக்காக, உனக்காக நான் எவ்வளவு பண்றேன். உனக்காக நான் இது உனக்காக தான் பண்ணேன், இது நான் உனக்காக தான் இது சமைச்சேன், நான் இது உனக்காக தான் பண்ணேன். அது லவ், அது லவ். அந்த லவ் வந்துச்சுனாதான், அந்த லவ் உனக்குள்ள வந்துச்சுனாதான் உனக்குள்ள இருந்து பவர் வெளிப்படும். சும்மா எனக்கு வந்து பவர் வெளிப்பட மாட்டேங்குது, நான் என்னதான் தலையில கை வச்சு ஆட்டு 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 ஆட்டினாலும் எனக்கு பவர் வெளிப்பட மாட்டேங்குதுன்னா உன்கிட்ட லவ் ஃபர்ஸ்ட் வெளிப்படணும்பா. உன்கிட்ட லவ் வெளிப்பட்டாதான் பவர் வெளிப்படும். அததான் ஆண்டவர் சொல்றாரு, நீ எல்கேஜி நீ 1வது படிச்சாதான் நீ 10வதுக்கு வர முடியும். நீ 1வதே படிக்காம 10வது பாடத்தை எடுத்து படிச்சா உனக்கு ஒண்ணுமே புரியாது, படிக்கவே தெரியாது.
சோ 1வது பாடத்தை ஃபர்ஸ்ட் படி. 5வது வகுப்பு ஃபர்ஸ்ட் நீ படிச்சாதான் உனக்கு 10வது வகுப்பு பாடம் புரியும். 5வது வகுப்பே படிக்காம ஏபிசிடியே தெரியாம நீ போய் காலேஜ்ல உட்கார முடியுமா? ஏபிசிடியே தெரியாம அவர் மாதிரி நான் வல்லமையா பண்ணணும், அவர் மாதிரி நான் வல்லமையான ஊழியம் பண்ணணும், அவர் மாதிரி நான் வல்லமையா செயல்படணும், அவர் மாதிரி நான் அற்புதம் பண்ணணும், அவர் மாதிரி நான் அதிசயம் பண்ணணும் அப்படின்னு சொல்ல தெரியல உனக்கு. அவர் மாதிரி நான் அன்பா இருக்கணும் ஏன் சொல்ல தெரியல? அவர் மாதிரி நான் அன்பா இருக்கணும் ஏன் சொல்ல மாட்டேங்கிற? அவர் மாதிரி வல்லமையா செயல்படணும் சொல்ல தெரியல ஏன்? அவரை மாதிரி லவ் பண்ணணும் அப்படின்னு ஏன் சொல்ல தெரியல? லவ்வர் ஆஃப் காட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த லவ்வர் ஆஃப் காட் நீ கத்துக்காத வரைக்கும் உனக்குள்ள அந்த பவர் ஆஃப் காட் வெளிப்படாது. லவ்வர் ஆஃப் காட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த லவ்வர் ஆஃப் காட் நீங்க கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான், அதாவது நீ ஏபிசிடி படிச்சதுக்கு அப்புறம் தான் உடைய காலேஜ்லயோ இல்ல ஸ்கூல்லயோ உன்னால படிக்க முடியும் இங்கிலீஷ். இங்கிலீஷ் படிச்சா அனைவரும் மதிப்பார்கள், இங்கிலீஷ் தெரிஞ்சு எல்லாரும் மதிப்பாங்க, எல்லா இடத்துக்கும் கூப்பிடுவாங்க. நீ சொல்றல, அதாவது கேன்சர் சுகமாக்கணும், பேய்களை விரட்டினா, அதாவது நீ கை வச்ச அற்புதம் நடந்தா உனக்கு எல்லா இடத்துக்கும் கூப்பிடுவாங்க நீ சொல்றல. அதுக்கு முக்கியமான ஒரு விஷயம், ஏபிசிடி படிச்சாதான் நீ இங்கிலீஷ்ல பேச முடியும். ஏபிசிடி படிச்சாதான் உன்னால இங்கிலீஷ்ல பேச முடியும். லவ்வர் ஆஃப் காட் உன்கிட்ட இருந்தா நீ அற்புதம் பண்ண முடியும். என்ன சொல்ல வரேன்னு புரியுதா? என்ன சொல்ல வரேன்னு புரியுதா? அனைவரும் கூப்பிட்டு மரியாதை கொடுக்கிற இடத்திற்கு வரணும்னா நீ இங்கிலீஷ்ல பேசினா நீ அனைவரும் கூப்பிட்டு மரியாதை கொடுப்பார்கள். நீ கை வச்சு ஜோம் பண்ணும் போது அற்புதம் நடந்தால் உனக்கு அனைவரும் மரியாதை கொடுப்பார்கள். அந்த அற்புதம் நடக்க வேண்டும் என்றால் நீ அன்புல நடக்க வேண்டும். அன்புல எதனால நடக்கணும்? ஏபிசிடி இருக்குல்ல, ஏபிசிடி உனக்கு தெரிஞ்சாதான் உன்னால இங்கிலீஷே பேச முடியும். ஏபிசிடி தெரியாம இங்கிலீஷ் பேச முடியாது உன்னால. ஏபிசிடி தெரிஞ்சாலும் இங்கிலீஷ் பேச முடியும். லவ்வர் ஆஃப் காட் தெரிஞ்சாதான், லவ்வர் ஆஃப் காட் புரிந்தாதான் உன்னால அற்புதங்களை பண்ண முடியும் என்று வலியுறுத்துகிறேன். உங்களுக்கு நான் வலியுறுத்துறேன். லவ்வர் ஆஃப் காட் புரியாம அற்புதம் பண்ண எனக்கு வரணும்னு கேட்காத. லவ்வர் ஆஃப் காட் கூட ஃபர்ஸ்ட் புரிந்துகள். முதல்ல 1-2 படி, அதுக்கப்புறம் மற்ற கணக்கெல்லாம் போடலாம். ஃபர்ஸ்ட் 1-2 படி. மற்ற இங்கிலீஷ்ல ஆங்கிலத்துல நீ வெளுத்து வாங்கலாம், அற்புதத்துல நீ வெளுத்து வாங்கலாம். ஏபிசிடி படி. அற்புதங்கள் பண்ணி நீ அற்புதங்களை பண்ணி இந்த உலகத்தை கலக்கலாம். லவ்வர் ஆஃப் காடை புரிந்துகள். லவ்வர் ஆஃப் காடை புரிஞ்சுக்கோ. லவ்வர் ஆஃப் காடை புரிஞ்சுக்கிட்டா இந்த உலகத்தை உன்னால கலக்க முடியும். நீ அன்புல இருந்தா இந்த உலகத்தை உன்னால கலக்க முடியும். அன்புல இல்லாட்டினா, அன்பு உனக்கு தெரியலாட்டினா, அன்பு உன்கிட்ட இல்லாட்டினா நீ என்னதான் முக்கி ஜோம் பண்ணாலும், ஒண்டிகால் போட்டு ஜோம் பண்ணாலும், மொட்டியே கலண்டு விடுற அளவுக்கு நீ ஜோம் பண்ணாலும் உனக்குள்ள இருந்து ஒரு வல்லமையும் ஒரு மகிமையும் வெளிப்படாது. லவ்வர் ஆஃப் காட் புரியாம எதுவுமே வெளிப்படாது. லவ்வர் ஆஃப் காட் புரிந்துகொள். லவ்வர் ஆஃப் காட் புரிந்துகொள். இந்த நேரத்துல லவ்வர் ஆஃப் காட் புரிந்து கொண்டாதான் உனக்குள்ள ஒரு அபிஷேகமும் ஒரு அனாயிண்டியும் வெளிப்படும். உனக்கு ஒரு அற்புதம் வெளிப்படும். அவர் லவ்வர் ஆஃப் காட்ல இருந்தாரு, அதனால அற்புதம் பண்ணாரு. அவர் அற்புதம் பண்ண பேச முடிஞ்ச ஒன்னால ஏன் அவர் அன்பா இருந்தாருன்னு பேச முடியல? அவர் அற்புதம் பண்ண மாதிரி அற்புதம் பண்ணணும்னு நினைக்கிற ஒன்னால ஏன் அவர் அன்பா இருந்த மாதிரி அன்பா இருக்க முடியல உன்னால? அவர் மாதிரி இருக்கணும்னா அவர் மாதிரியே பண்ணணும். அவர் மாதிரி அன்புல இருக்கணும். அவர் நமக்காக ஜீவனை கொடுத்த உடைய ஜீவனெல்லாம் கொடுக்க சொல்ல, உனக்கு உடைய மரணத்துக்கு நீ மற்றவர்களுக்காக சாகலாம் வேணாம். ஏன்னா நம்ம எல்லாத்துக்கும் சேர்த்து ஒருத்தவர் இறந்துட்டாரு. நம்ம எல்லாத்துக்கும் பாவங்களை கழுவுறதுக்காக ஒருத்தவர் செத்துட்டாரு சிலுவையில. நீ திரும்பி சாக வேணாம். மற்றபடி லவ்ல இரு, அன்புல இரு. மற்றவர்கள் மேல அன்பு செலுத்துற இடத்துக்கு வா. அந்த அன்பு செலுத்துற இடத்துக்கு ஒரு மேல வர புரிஞ்சாலோ உனக்குள்ள மல்லிகையா அந்த மல்ல மேல அற்புதங்கள் வெளிப்படும். ஏதோ நீ கேட்டுக்கொண்டிருக்கிற மரித்தவர்களை எழுப்ப வேண்டுமாண்டவரு, மரித்தவர்களை எழுப்ப வேண்டுமாண்டவரை நீ கேட்கிறல. அந்த மரித்தவர்களை எழுப்பணும்னா உனக்குள்ள லவ்வர் ஆஃப் காட் செயல்படணும். லவ்வர் ஆஃப் காட் செயல்படணும். லவ்வர் ஆஃப் காட் செயல்பட்டாதான் உங்களால மரித்தவர்களை எழுப்ப முடியும். உயிரோட மண்ணை படுத்தி கிடைக்கிறவர்கள் உனக்காக உன்னுடைய வருகைக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்காங்க.
மண்ணில பொடைஞ்சு போய் படுத்திருக்காங்க. அவங்க உன்னுடைய வருகைக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்காங்க. உன்னுடைய வருகைக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்காங்க. நீ டிலே பண்ணி கொண்டிருக்க. நீ டிலே பண்ணி கொண்டிருக்க. உன்னுடைய வல்லமைய நீ டிலே பண்ணி கொண்டிருக்க. எதனால டிலே பண்ணி கொண்டிருக்க? நீ நினைச்சிருந்த மரித்தவர்களை உன்னால எழுப்பியிருக்க முடியும். இப்ப ஏன் உன்னால எழுப்ப முடியலன்னா, நீ லவ்ராப்கான புரிந்து கொள்ளவில்லை. லவ்ராப்காருக்குள்ள வா, லவ்ராப்கான புரிந்து கொள். அப்பொழுது இடத்திலிருந்து மகிமை வெளிப்படும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இந்த வார்த்தையை நீ விசுவாசிக்கும் போது, அதாவது நான் லவ்ல இருந்தாரா, நான் அன்பு காமிச்சாரா, என்கிட்ட இருந்து வல்லமை வெளிப்படும் என்ற சத்தியத்தை நீ புரிந்து கொள்ற வர உன்னால அற்புதம் பண்ண முடியாது. ஓப்பனாவே சொல்றேன். நீ லவ்வராக புரிந்து கொள்ற வரைக்கும் உன்னால அற்புதம் பண்ண முடியாது. லவ்வராக புரிந்து கொள்ள அற்புதம் ஆட்டோமேட்டிக்கா நடந்துகிட்டே இருக்கும். நீ நடந்து போனாலே அற்புதம் நடக்கும். மண்ணில் படுத்து கிடக்கிறவர்கள் எல்லோரும் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். நீ டிலே பண்ணி கொண்டிருக்கிற. டிலே பண்ணாத. சீக்கிரம் அவங்க எழுப்பு. உன்னுடைய நாட்கள் வருகிறது. அவர்கள் எழுப்ப போகிறாய். நீ எத்தனை நாட்கள் மனதில் புதைந்து கிடப்பார்கள். எழுப்ப வேண்டாமா? உன்னால் எழுப்ப முடியும் இல்லையா? இல்ல ஒத்துக்கோ. என்னால அன்பா இருக்க முடியல ஆண்டவரை சொல்லி அவருக்கு ஒத்துக்கோ. அவர்கிட்ட போய் நான் எழுப்பிடுவேன் சொல்றேன். அதுக்கு முன்னாடி நீ இருக்க வேண்டியது லவ் இருந்தாலும் உன்னால எழுப்ப முடியும். அவர் அனைவரையும் நேசித்தார். அதாவது பாதிகளை கூட அவர் நேசித்தாராங்க. நீ உனக்கு பிடிச்சவங்க மேல மட்டும் லவ் வச்சுட்டு நான் மண்ணில படுத்தவங்களை எழுப்பிடுவேன் சொன்னா எழுப்ப முடியாது உன்னால. ஏன்னா அவர் பாவிகளுக்கு சிநேகிதரா இருந்த அதே போல நீங்க பாவிகளுக்கு சிநேகிதரா இருக்க வேண்டும். பாவிகளுக்கு சிநேகிதர்னா அவர்கள் உன்னை புறக்கணித்தாலும் தள்ளிவிட்டாலும் அவர்கள் மேல உன்னுடைய லவ் காட்டணும். அவங்க மேல லவ் காட்டும் போதுதான் அவங்களால கிரகிக்க முடியாத, அதாவது நீ கிரகிக்க முடியாத, இந்த உலகம் கிரகிக்க முடியாத அதிசயமான காரியங்கள் உன்னிடத்திலிருந்து தோன்றும். கிரகிக்க முடியாத காரியங்கள் ஓர்கிட்ட தோன்றுனா நீ அன்புல இரு. அன்புல இருக்கும்போதுதான் கிரகிக்க முடியாத பெரிய காரியங்கள் உன்னிடத்தில் இருந்து தோன்றும். நீ கிரகிக்க முடியாத பெரிய காரியங்கள் செய்யணும்னு நினைக்கிறல. ஏன் அன்புல இருக்க மாட்டேங்கிற? கிரகிக்க முடியாத பெரிய காரியங்கள் செய்யணும்னு நினைக்கிற நீ லவ்ல இருக்க மாட்டேங்கிற. லவ் என்னன்னு தெரிய மாட்டேங்குது. லவ் தெரியாம இங்க வேலை செய்யாதுப்பா. லவ் தெரியாம இங்க வேலை செய்யாது. உன்னால அற்புதம் செய்ய முடியும்னு நினைக்கிறியா? முடியாது. வேலைக்காக சொல்றேன். இப்ப கூட நான் நியாய பிரமாணத்தை பேச கிடையாது. நான் கீதையை பேசிக் கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு நான் நியாய பிரமாணத்தை பேச கிடையாது. கீதையை பேசிக் கொண்டிருக்கிறேன். அன்பாக இருங்கள் என்று நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். லவர் ஆஃப் காட் வெளிப்படாம பவர் ஆஃப் காட் வெளிப்படாது. லவர் ஆஃப் காட் தான் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறமா பவர் ஆஃப் காட். ஸ்பிரிச்சுவல் காலர் சொல்லுவாரு ஒரு டைலாக், அதை மட்டும் சொல்றேன். மாடை முன்னாடி கட்டணும், மாட்டு வண்டியை பின்னாடி கட்டணும், அந்த வண்டியை பின்னாடி கட்டணும். லவர் ஆஃப் காட முன்னாடி விட்டாதான் பவர் காடு பின்னாடியே வரும். நீ தூக்கிட்டு போய் வண்டியை தூக்கி முன்னாடி கட்டுற. எனக்கு வர வேணும்னு சொல்லிட்டு வண்டியை தூக்கி முன்னாடி கட்டுற. மாடை பின்னாடி விட்டுட்டு, மாடு விட்டுலையான்னு கூட எனக்கு தெரியல. மாடு விடலையான்னு கூட எனக்கு தெரியல. சில பேர் இருக்காங்க, மாடே இல்லாம வண்டி மட்டும் நகராது. மாடு இருந்தாதான் வண்டி நகரும். மாடை முன்னாடி கட்டினாதான் வண்டி பின்னாடி போகும். பின்னாடி இழுத்துட்டே போகும் மாடு. நிறைய பேர் இருக்காங்க, வரங்கள் மட்டும் எனக்கு இருந்தா போதும், அதிசயங்கள் வந்தா பண்ணா போதும் அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க. வண்டியை வச்சுக்கிட்டு வண்டியே போ அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கிறார்களே. எப்படி போகும் வண்டி? ஆட்டோமேட்டிக்கா எப்படி போகும்? திரும்பவும் சொல்லுகிறேன் சகோதர சகோதரிகளே, உங்களிடத்திலிருந்து வல்லமை வெளிப்பட வேண்டும் என்றால், உங்களிடத்திலிருந்து கிரகிக்க முடியாத காரியங்கள் தோன்ற வேண்டும் என்றால், முதலாவது நீங்கள் பண்ண வேண்டியது லவர் ஆஃப் காட். அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட வர்றது பவர் ஆஃப் காட். அன்பு உங்ககிட்ட இருந்தாதான் உங்கள்கிட்ட வல்லமை வெளிப்படும். அன்பு இல்லாமல் வல்லமை வெளிப்படாது என்று நான் சொல்லி உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நேரத்தில் கூட இந்த சத்தியத்தின் கேட்பது மூலமாக அன்பு உங்களிடத்தில் வெளிப்படும் என்று சொல்லி நான் உங்களை பிளஸ் பண்றேன்.
இனிமேலாச்சும் அன்பா இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். மற்றவர்களிடம் தாழ்மையாக பேச கற்றுக்கொள்ளுங்கள். பணிவாக பேச கற்றுக்கொள்ளுங்கள். அந்த ஹோட்டல்ல வந்து பணிவா பேசினதுனாலதான் அவன் சிரிச்சுக்கிட்டே தொடச்சான், மரியாதை கொடுத்தான். அவன ஏய் என்னடா தொடரா ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா முன்னிக்கிட்டே உன்னைய கட்டிச்சு இப்படி கொதற மாதிரி தொடப்பான். அது நமக்கு தேவையில்லையே. எவனோ ஒருத்தவன் நம்ம வந்து ஏன் இது மாதிரி பண்ணணும்? யாரோ ஒருத்தவன் நம்மளை ஏன் கடிச்சு கொதற மாதிரி பண்ணணும்? நீ பண்ண தவறுனாலதால நீ அன்பா இருந்தனா உங்ககிட்ட சிரிச்சுக்கிட்டு மரியாதையா இருந்திருப்பான். ஸோ அன்பாக இருங்கள் என்று சொல்லி நான் உங்களை பிளஸ் பண்றேன். அன்பு தான் முக்கியமே. அன்புக்கு அப்புறம் தான் எல்லாமே. கடைசி அந்த ஒரு வசனத்தை சொல்லி உங்கள்கிட்ட நான் பிளஸ் பண்ணிட்டு நான் போயிடுறேன். உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களை கட்டளையிடுவாராக. உன்னுடைய சுச்சுவேஷன்ல நீ போய்க்கிருக்க எந்த சுச்சுவேஷன்லயும் உன்னை காக்கும்படி உனக்காக. முக்கியமான வார்த்தை இன்னைக்கு வந்தீங்க. உனக்காகன்ற ஒரு வார்த்தையை எடுத்து மெசேஜே முடிஞ்சுச்சு. உனக்காகன்ற ஒரு வார்த்தையை எடுத்து மெசேஜ் முடிஞ்சுச்சு. உனக்காக அவர் தம்முடைய தூதர்களை கட்டளையிடுவாராம். கண்டிப்பா பரலோகத்தோட ஆர்மி உனக்காக உன் குடும்பத்தை சுத்தி இருந்து கொண்டே இருக்கும். உன்னை பாதுகாத்து கொண்டே இருக்கும். ஏன்னா நீ அவர் மேல லவ்வா இல்லையான்னு முக்கியம் கிடையாது. அவர் உன் மேல அன்பா இருக்கிறனால நீ அவர் மேல அன்பா இருக்கியா அது 2வது பட்சம். நீ அவர் உன் மேல அன்பா இருக்கா அதுதான் இங்க முதன்மையானது. நீங்கள் உண்மை இல்லாத போதும் அவர் உங்களுக்காக உண்மை உள்ளவராகவே இருக்கிறாரே. நீங்க எத்தனையோ முறை அவரை விட்டு தூரமாக ஓடின போதும் அவர் உங்களை எப்பொழுதுமே பின்தொடர்ந்து கொண்டே வந்து கொண்டிருக்கிறாரே. இது முக்கியமான விஷயம். ஏசப்பா உங்க கூட இருக்காரு, கவலைப்படாதீங்க. லவ் மட்டும் கத்துக்கோங்க. சரியா? லவ்வர் ஆஃப் காட் ரொம்ப ரொம்ப முக்கியம். லவ்வர் ஆஃப் காட், பவர் ஆஃப் காட். ஓகே, ஒரு சின்ன பேரை பண்ணிட்டு முடிச்சிடலாம். ஏசப்பா சூத்திர ஆண்டவரே, இந்த நேரத்தை கொடுத்ததாக நன்றி செலுத்திடும் ஆண்டவரே. இந்த நேரத்துல கூட ஏசப்பா எங்க மூலமாக லவ்வர் ஆஃப் காட் வெளிப்பட உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஏசப்பா எங்களை வச்சு நீங்க என்னென்ன செய்யணுமோ அதை செய்யுங்க ஆண்டவரே. அதற்கு முன்னாடி நான் உங்ககிட்ட கேட்கறது ஒண்ணு, லவ்வர் ஆஃப் காட் நாங்க எங்க கூட இருந்து வெளிப்பட உதவி செய்யுங்க. எங்க குடும்பங்கள் லவ்வர் ஆஃப் காட் வெளிப்படணும் ஆண்டவரே. எங்க சபைகள்ல லவ்வர் ஆஃப் காட் வெளிப்படணும். லவ்வர் ஆஃப் காட் முன்னாடி வந்து நிக்கணும் ஆண்டவரே எங்க முன்னாடி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஓகே கைஸ், பாய். உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் நவீன். லவ்வர் ஆஃப் காட் முதல்ல, பின்னாடி பவர் ஆஃப் காட். அன்பு முன்னாடி, வல்லமை பின்னாடி. உங்கள்கிட்ட வல்லமை வரணும்னா அன்பா இருக்க கற்றுக்கொள்ளுங்கள் என்று நான் சொல்லி உங்களிடத்தில் விடைபெறுவது உங்கள் நவீன். அடுத்த செக்ஷன்ல சந்திப்போம். பாய்.